கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களில் ஸ்திரீயின் ரகசியம் என்கிறதான தலைப்பிலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். These days we are meditating the holy words of God with the help of the Holy Ghost under the title The Mystery of the Woman. இன்றைய தினத்திலிருந்து நாம் சபைனா என்ன, ஒரு சபை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத குறித்து தியானிக்க போகிறோம். From today onwards we are going to meditate about the church and how a church should be. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசிங்க. The book of Revelations chapter 17 verses 3 and 7. ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். So he carried me away in the spirit into the wilderness, and I saw a woman sit upon a scarlet-colored beast, full of names of blasphemy, having 7 heads and 10 horns. And the angel said unto me, Wherefore didst thou marvel? I will tell thee the mystery of the woman and of the beast that carrieth her, which had the 7 heads and 10 horns. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. தயவு செய்து எல்லாரும் கவனமா கவனிங்க. இப்போ நம்ம ஒரு சபையை பத்தி படிக்க போறோம். I request all of you to be attentive. Now we are going to study about the church. நான் கடந்த நாட்களில் தேவ சமூகத்துல காத்திருந்த போது இங்க என்ன பேசணும் அப்படின்ன வேளை கர்த்தருடைய ஆவியானவர் திட்டவட்டமாய் கொடுத்ததான வசனத்தை தான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். In the last few days I was waiting in the Lord's presence, asking him to show me the things that I have to speak in the church, and I had a very clear call from the Lord to speak upon this topic, and hence I've started it. முதலாவதாக யோவான் தரிசனத்துல ஒரு மிருகத்தை காண்கிறார். First of all, John in his vision saw a beast. 7 தலைகள் அந்த மிருகத்துக்கு இருக்குது. That beast had 7 heads. அந்த 7 தலை உள்ளதான ஒரு மிருகம். A beast with 7 heads. எத்தனை கொம்புகள்? How many horns? 10 horns. 10 கொம்புகள். 10 horns. 7 தலைகளும் 10 கொம்புள்ள ஒரு மிருகம். A beast with 7 heads and 10 horns. தரிசனத்துல பார்க்கிறார். He saw that in a vision. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த மிருகம் யாருன்னு கேட்டால் அது அந்தி கிறிஸ்துவை காட்டுகிறது. This beast shows Antichrist. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், இயேசுவுடைய ரகசிய வரிக்கு பிற்பாடு இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு சர்வாதிகாரி எழும்ப போகிறான். We all know after the secret coming of Lord Jesus Christ, a dictator will rise up who will rule the whole world. அதான் அந்தி கிறிஸ்து. He is Antichrist. அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு மேல, அந்த மிருகத்துக்கு மேல ஒரு ஸ்திரீ இருக்கிறார். Upon that Antichrist, that is upon the beast, is seated a woman. இந்த ஸ்திரீ என்பது வேதத்துல சபையை ஸ்திரீக்கு ஒப்பாக தேவன் வர்ணித்திருக்கிறார். In the scripture, God has described the church as a woman. அடுத்து 7ஆம் வசனத்துல வாசிக்க கேட்டோம். Next in verse 7 we heard, இந்த மிருகம் ஒரு ரகசியம். This beast is a mystery. அதன் மேல ஏறி இருக்கிற இந்த ஸ்திரீயும் ஒரு ரகசியம். And the woman seated on the beast too is a mystery. இந்த ரகசியம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். This mystery should be known by every one of us who are the children of God. இனி எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்போது, Next when we come to Ephesians chapter 5, 32ஆம் வசனத்துல in verse 32, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். This is a great mystery, but I speak concerning Christ and the church. இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த ரகசியம் பெரியது. Here we read, this is a great mystery. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். I speak concerning Christ and the church. பிரியமானவர்களே, சபை என்பது ஒரு பெரிய ரகசியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Dearly beloved, it is written that the church is a great mystery. நான் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். I once again want to repeat so that I might emphasize this point. கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறாரே இந்த சபை, இந்த சபை ஒரு பெரிய ரகசியம். God has brought you and me to this church. This church is a great mystery. இந்த ரகசியத்தை தெரியாதவங்க என்ன செய்வாங்க,
இந்த சபையை வந்து ஒரு பிளே கிரவுண்டா மாத்திடுவாங்க. Those who do not know this mystery will convert this church into a playground. ஒரு பிளே கிரவுண்ட்ல போய் விளையாடுறது போல சபையில வந்து விளையாடக்கூடியவர்களா இருப்பார்கள். As they are playing in a playground, they will be playing and frolicking in the church. ஆனா இந்த ரகசியம் தெரிந்தவங்க எப்படி இருப்பாங்க? But how will those who know this mystery behave? யாக்கோபு தரிசனத்துல பார்க்கிறார் அத. Jacob in his vision saw, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது. how terrible is this place. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. This is none other than the house of God. இது வானத்தின் வாசல். This is the gate of heaven. யாக்கோபு தரிசனத்துல கண்ட அந்த தரிசனத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டு சபையை அவர் தரிசனத்தில் காண்கிறார். There are many interpretations given for the vision that Jacob saw, and one among that is he saw the New Testament church. இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. How terrible is this place. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. This is none other than the house of God. இது வானத்தின் வாசல். This is the gate of heaven. இப்ப இயேசு இந்த பூமியில வந்தபோது when Jesus came to this world, அந்த தேவனுடைய வீட்டை வந்து அநேகர் என்ன செஞ்சாங்க? வியாபார ஸ்தலமா மாத்திட்டாங்க. the many people converted this house of God into a house of merchandise. தேவனுடைய வீட்டை வந்து வியாபார ஸ்தலமா பலரும் மாத்திட்டாங்க. They converted this house of God into a house of merchandise. அப்ப இரக்கமுள்ள இயேசு, மனதுருக்கமுள்ள இயேசு என்ன செஞ்சாருன்னா இந்த விஷயத்தை அவரால் சகித்துக் கொள்ள முடியல. But that Jesus who was compassionate, who was merciful, could not tolerate this. கயிறுகளால சவுக்கை உண்டாக்கி சவுக்கெடுத்து எல்லாரும் அடிக்க ஆரம்பித்தார் என்று வேதத்துல படிக்கிறோம். In the scripture it is written that he made a scourge of small cords and drove them all out of the temple. ஆகவே தேவனுடைய சபை என்பது ஒரு பெரிய ரகசியம். Therefore the church of God is a great mystery. இப்ப வேதத்துல ரெண்டு சபை காணப்படுகிறது. In the scripture there are two churches. நீங்க இப்ப எந்த சபையில இருக்கிறீங்க? To which church do you belong now? நான் வசனத்தோடு இந்த சபைகளுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். உங்க ஜீவியத்தோடு அதை ஒப்பிட்டு பாருங்க. ஒப்பிட்டு பார்த்து நம்ம எந்த சபையில இருக்கிறோங்கிறத நீங்க நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்க. With references I'll give explanation to the churches, compare it with your lives, and then come to a conclusion to which church you belong. முதலாவது அப்போஸ்தலர் 2. First of all, when we read Acts of Apostles chapter 2 2:47 Acts 2:47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்தார். Praising God and having favor with all the people, and the Lord added to the church daily such as should be saved. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். The Lord added to the church daily such as should be saved. இங்க ஒரு சபையை குறித்து பார்க்கிறோம். Here we see of a church. மூல பாஷையில இதற்கு எக்லீசியா என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the original language this has been written as ecclesia. எக்லீசியான்னு சொன்னா ஒரு கூட்டம். When we say of ecclesia, it's a gathering. இப்ப நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கோம், இப்படி ஒரு கூட்டம். A gathering as we have gathered here. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் இருக்காது. But no contact between one another. நீங்க புரிந்து கொள்ள முடியா நான் சொல்றேன். For you to understand. இப்ப நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சினிமா தியேட்டருக்கு போயிருப்போம். Now before we were saved, we would have visited cinema halls. ஒரு சினிமா தியேட்டருக்கு போகும்போது 2000 பேர் 3000 பேர், அந்த தியேட்டர் எவ்வளவு பெருசா இருக்குதோ பார்த்தா நிறைய பேர் உட்காரலாம். In a cinema hall, 2000 or 3000 people can gather. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஷோ முடிந்த பிற்பாடு 2000 பேர் 3000 பேர் பாக்குறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் இருக்காது. பக்கத்து சீட்ல உட்காந்துக்கவங்க பேர் என்னன்னு நமக்கு தெரியாது. முன் சீட்ல யாரோ உட்காந்துக்காங்கிறது தெரியாது. பின் சீட்ல யாரோ உட்காந்துக்காங்கிறது தெரியாது. ஏதோ வந்தோம், படம் பார்த்தோம், எழுப்பி போயிட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த சம்பந்தமும் கிடையாது. Now when we are seated in the cinema hall, we won't be knowing the person who is sitting next to us or the one seated before us, the one seated behind us. But after the show is over, everyone will leave that place not knowing one another. இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு பேர் தான் எக்லீசியா. Such a gathering is called ecclesia. இந்த பொன்னகரத்திலும் அப்படிப்பட்ட எக்லீசியா எல்லா சபையிலும் உண்டு, பொன்னகரத்திலும் உண்டு. This Pannagaram also has that ecclesia. In fact, that ecclesia is found in almost all churches. ஆனா இயேசுவின் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை வந்து இந்த எக்லீசியா வருகைக்கு போகாது. But when Jesus comes for the secret coming, this ecclesia will not be raptured. அப்ப இயேசுவின் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிற சபைங்கிறது அதற்கு சோமா எக்லீசியான்னு பேரு. The church that will be raptured in the secret coming of Lord Jesus is called Soma Ecclesia. இதெல்லாம் வேதத்துல இருக்குது. All these find a place in the scripture. கொலோசையர் 1:அதிகாரத்துல வாசிக்கும்போது when we read in Colossians chapter 1, சரீரமாகிய சபை என்றும் சபையாகிய சரீரம் என்று ரெண்டு இடத்துல வாசிக்கிறோம். In two places we read about the church, the body of Christ. சபையாகிய சரீரம்,
the church, the body. அடுத்து சரீரமாகிய சபை. Next, the body, the church. இப்படி வேதத்துல ரெண்டு முக்கியமான இடங்கள்ல நம்ம அதை படிக்கிறோம். In this way, in two important places in the scripture, we read of it. அப்ப சரீரம் என்பதற்கு கிரேக்க பாஷையில சோமா. The Greek term for body is soma. சபை என்றால் எக்லீசியா. And the Greek term for church is ecclesia. அப்ப சரீரமாகிய சபை என்று சொன்னால் சோமா எக்லீசியா. Therefore, the church, the body means soma ecclesia. அப்ப இந்த சரீரத்துக்கு வாசிங்க கொலோசியர் 1:18 Colossians chapter 1 verse 18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். And he is the head of the body, the church, who is the beginning, the firstborn from the dead, that in all things he might have the preeminence. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த சபை சரீரமாகிய சபை. This church is the church, the body. இந்த சபைக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார். And for this church, Christ is the head. இது வெறும் எக்லீசியா கிடையாது. This is not ordinary ecclesia. வெறும் கூட்டம் அல்ல இது. It's not an ordinary gathering. இப்ப இந்த வசனங்களை கேட்டு வரும்போது நம்ம இதுவரைக்கும் எப்படி ஜீவிச்சோங்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு உங்க ஜீவியத்தோடு ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளுங்க. When you keep on listening to these verses, now you can compare your life with the help of the Holy Ghost and find out how you have lived thus far. இப்ப இந்த சபையை குறித்து நாம் பார்க்கும்போது When we see about this church, எபேசியர்லயும் படிக்கிறோம். we read that in Ephesians also. சபையாகிய சரீரம் பக்தி விருத்தி அடையும்படிக்கு. So that the church, the body, is edified. இப்படி பல இடங்கள்ல சபையாகிய சரீரம் சரீரமாகிய சபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. In this way it is written as church, the body, the church. இந்த சரீரத்துக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார். And for this body Christ is the head. இதைத்தான் எபேசியர் 5:32 பெரிய ரகசியம் என்று நாம் பார்த்தோம். This is what we saw in Ephesians chapter 5 verse 32 as a great mystery. இப்ப சரீரமாகிய சபைனா என்னன்னு நீங்க புரிந்து கொள்ளும்படி சொல்லுகிறேன். Now for you to understand, I'll put this way about the body, the church. இப்ப கால்ல நம்ம என்னுடைய கால் அல்லது உங்களுடைய கால்ல ஒரு கண்ணாடி அல்லது ஒரு முள்ளு குத்திருச்சுன்னு வெச்சுக்கங்க. Suppose a shard or a thorn has pricked either your leg or my leg. அப்ப என்ன நடக்கும்? What happens? கால்ல முள்ளு குத்துன உடனே இந்த கையானது உடனடியாக அந்த முள்ளை எடுக்கும்படியாய் போகும். When there is a thorn pricking the leg, immediately the hand will go to remove the thorn. பிரசங்கம் பண்ண வேண்டாம். I needn't preach. கால்ல முள்ளு குத்திருச்சு. There is a thorn pricking the leg. கையை போய் அதை எடுத்து விடு. Oh, hand, go and remove it. கால்ல முள்ளு குத்திருச்சு. There is a thorn pricking the leg. கண்ணே ப்ளீஸ் கலங்கு. Oh, eyes, please turn misty. சொல்ல வேண்டாம். You needn't tell like that. கால்ல முள்ளு குத்தின உடனே கை போய் அதை எடுக்க போகிறது. When a thorn pricks the leg, the hand immediately goes to remove it. கண்கள் கலங்குகிறது. Eye turns misty. வாய் என்ன செய்யும்? நம்மள போல தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா இயேசுவேன்னு சொல்லும். ரட்சிக்கப்படாதவங்களா இருந்தா அம்மான்னு கத்தும். The mouth, if it is a child of God, it will call, oh Jesus, or not, it will call, oh mummy. அப்ப என்ன செய்யும்? மொத்த சரீரமும் பாடுபடும். Oh, the whole body will be suffering. இதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லைன்னு நினைக்கிறேன் நான். I think you don't have a different opinion in this. பிராக்டிகலா நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. Practically you would have experienced this. அப்ப நம்ம கால்ல ஒரு முள்ளு குத்துனா நமக்கு கண்கள் கலங்குகிறது. Therefore when a thorn pricks our leg, our eye turns misty. வலி எடுக்குது, இதயத்துல ஒரு பெயின் உண்டாகுது. There is a pain in the heart. அடுத்து கைகள் போய் உதவி செய்ய போகிறது. Next hands go forward to help. மொத்த சரீரமும் அந்த காயம் எப்போது ஆறும் துடித்துக் கொண்டிருக்கும். The whole body is concerned about the healing of the wound. இப்போது சரீரமாகிய சபை என்றால் என்ன? Now, what is the body, the church? இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒரு விசுவாசி காலா இருக்கிறாங்க. Now the believer seated here, one might be the leg. இன்னொரு விசுவாசி கையா இருக்கிறாங்க. Now another believer is a hand. இன்னொரு விசுவாசி வாயா இருக்கிறாங்க. Another believer the mouth. இன்னொரு விசுவாசி கண்களா இருக்கிறாங்க. Another believer the eyes. இதான் சரீரமாகிய சபை. This is the church, the body. 1 கொரிந்தியர் 12 இதை நம்ம படிக்கிறோம். We read that in 1 Corinthians chapter 12. இப்படிப்பட்ட சரீரத்துக்கு தலை யாருன்னு கேட்டா கிறிஸ்து. And for such a body, the head is Christ. 1 கொரிந்தியர் 12 வாசிக்கும்போது in 1 Corinthians chapter 12, அங்கே 25 முதல் 27 வரை
verses 25 to 27. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். That there should be no schism in the body, but that the members should have the same care one for another. And whether one member suffer, all the members suffer with it, or one member be honored, all the members rejoice with it. Now ye are the body of Christ, and members in particular. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இங்க நாம் சரீரத்தை குறித்து படிக்கிறோம். Here we read about the body. இதே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்ம எல்லாரையும் ஆண்டவர் எப்படி ஒரே சரீரமா மாற்றிருக்கிறார்னு எழுதப்பட்டிருக்கு. In the same chapter, that is 1 Corinthians chapter 12 verse 13, it is written as how God brought every one of us to that one body. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். For by one Spirit are we all baptized into one body, whether we be Jews or Gentiles, whether we be bond or free, and have been all made to drink into one Spirit. அதான் ஆரம்பத்திலே சொன்னேன். இப்ப நான் வந்து இந்துவா இருந்தேன். உங்கள பலர் என்ன செய்யலாம், சிஎஸ்ல இருந்திருக்கலாம், ஆர்சில இருக்கலாம், இல்ல இந்துவாவே இருந்திருக்கலாம். பல்வேறு மதத்துல உள்ளவங்களை பிரித்து கொண்டு வந்து அபிஷேகத்தை கொடுத்து ஒரே சரீரமாக ஆண்டவர் மாத்தி. In the beginning I told you, I come from a Hindu background. Many of you would have come from a CSI background, some from a Hinduism and some also from the RC faith. He has brought everyone to this place, made us his body, and by his anointing or his spirit, he has made everybody one. மதுரை பட்டணத்துல யூதனும் கிரேக்கனும் கிடையாது. In Madurai we do not find a Jew or a Gentile. அப்ப நீங்க எப்படி இருந்தீங்களோ அதை இதில் எழுதிக்க வேண்டியது. And how you were, you have to consider that here. அபிஷேகத்தின் மூலமாக ஆண்டவர் அவருடைய சரீரமாகிய சபையில நம்ம வந்து ஒரு மெம்பரா அவர் மாத்தி இருக்கிறார். By the anointing, the Lord has changed us into the members of his body, the church. ஆனா பல சந்தர்ப்பங்களில் நம்ம அதுல மெம்பரா இருக்கிறது இல்ல. But in many circumstances we are not a member there. அப்ப சரீரமாகிய சபை என்றால் அது எப்படி இருக்க வேண்டும்? Therefore when we say of the body, the church, how should it be? முதல்ல 1 கொரிந்தியர் 12:25 வாசிக்கும்போது First, in 1 Corinthians chapter 12 verse 25 we read, ரெண்டு முக்கியமான காரியங்கள் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. two important things are written there. ஒன்று, இந்த சரீரத்துல பிரிவினை கிடையாது. First, there is no schism in the body. இப்ப நம்முடைய சரீரத்தை வந்து சங்கீதக்காரன் சொல்றாரு, மனிதனை வந்து ஆண்டவர் படைத்தது, விஞ்ஞானிகள் கூட சொல்றாங்க, உலகத்துல எல்லா கண்டுபிடிப்புகளை பார்க்கலாம், எல்லா சிருஷ்டிப்புகளை பார்க்கலாம், மனிதனுடைய படைப்புங்கிறது மிக மிக விசேஷமானது. The scientists also say that of all the creations in the world, the creation of man is a masterpiece. இப்ப நம்ம எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒண்ணும் தெரியாது. As long as we are healthy, we won't know about this body. இருதயம் இருக்குல்ல, நம்ம ஹார்ட், நம்ம இருதயத்துடைய ஃபங்க்ஷனை நீங்க கவனிச்சு பார்க்கணும். You have to watch the functioning of our heart. அதுபோல சரீரத்துல ஒவ்வொரு அவயமும், Similarly, every organ in the body. இதுல ஒரு அவயம் நஷ்டப்பட்டா என்ன, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை மருத்துவமனையில போய் செலவழிக்கணும். If one member or one organ fails to function properly, we have to spend by millions in hospitals. சில மத்திய மந்திரிகள் அப்படிலாம் அமெரிக்காவுல புரூக்ளின் ஹாஸ்பிடல்ல போய் எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாயை இந்திய அரசாங்கம் ஒரு மத்திய மந்திரிக்கு செலவழித்தது. Indian government also was sponsoring the treatment of a central minister and spent millions when he was treating himself in America. ஆனா இந்த சரீரத்தை ஆண்டவர் வந்து சங்கீதக்காரன் சொல்றார், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் படைத்திருக்கிறாராம். But the psalmist says that the Lord has created this body fearfully and wonderfully. நம்மில் பலருக்கும் நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறாங்கிற அருமை தெரியல, நன்றி நமக்கு இல்ல. Most of us do not know the way the Lord had created this body, and so we aren't grateful to him. ஒரு கிட்னி செயல் இழக்கும் போதுதான், ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகும் போதுதான் அதுக்கு எத்தனையோ லட்சம் செலவழிக்கணும், அதுல எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ பாடுகள். இன்றைக்கும் கூட சில தேவனுடைய பிள்ளைகள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Only when a kidney fails we can know the problem in it, how much we have to suffer, how much we have to spend on it, and certain children of God also are going through such a trauma. நம்முடைய சரீரம் ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் நம்ம அதை நினைச்சு பார்க்கிறது இல்ல, தேவனுக்கு நன்றி செலுத்துறது இல்ல. As long as we are healthy, we do not think of all these and we do not thank the Lord. ஆனா இதுல ஒரு அவயமானது செயல் இழக்கும் போது, அது ஒரு விபத்துல துண்டிக்கப்படும் போது, அப்பதான் அதனுடைய அருமை என்னங்கிறது நமக்கு தெரிகிறது. But only when the member stops functioning, or when we lose a member in an accident, then will we know the value of that member. ஆகவே சபையை
தேவன் சரீரத்துக்கு ஒப்பாக வர்ணித்திருக்கிறார். Therefore the Lord has compared the church to a body. இந்த சரீரத்துல முதலாவது பிரிவினை கிடையாது. First of all, there is no schism in the body. எப்படி பிரிவினை இல்லைன்னா, The way we are saying that there is no schism, 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்துல சொல்றார். in 1 Corinthians chapter 12 he says, 21 வசனம், verse 21, கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. And the eye cannot say unto the hand, I have no need of thee, nor again the head to the feet, I have no need of thee. ஒரு விசுவாசி அவருடைய பேச்சை கேட்டு இன்னொரு ஆளை தள்ளி வைக்க எனக்கு முடியுமா? யாரையுமே தள்ளி வைக்க எனக்கு முடியாது, அதிகாரம் கிடையாது. Listening to his words, can I just reject another person? I do not have the right to reject anyone. காரணம் சபை என்ற பெரிய ரகசியத்தை பத்தி கர்த்தர் கொஞ்சம் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். The reason is the Lord has given me a light understanding about the church. இந்த வசனத்தை படிச்சு பாருங்க. Read this verse. கண்ணுங்கிறது ஒரு விசுவாசி, Eye is a believer, கைங்கிறது இன்னொரு விசுவாசி. hand is another believer. இப்ப கவனிங்க, கை ஒரு விசுவாசி. Now the believer hand. அது யார கம்ப்ளைண்ட் பண்ணி சபையை விட்டு ஒதுக்கி வைங்கன்னு சொன்னாங்களோ அந்த விசுவாசிக்கு பேர் தான் கண்ணு. And it has complained about a believer and requested me to excommunicate the believer. That believer is the eye. இந்த கையையும் இந்த கண்ணையும் கொண்டு வந்து ஒரே சரீரத்தில் அமைச்சு அதுக்கு தலையா இருக்கிறது இயேசு. And bringing this eye and hand into one body and being a head over that is Jesus. இப்ப நான் வந்து இந்த கையை வேண்டாம்னு சொல்ல முடியாது, இந்த கண்ணை பிடுங்கி போடவும் முடியாது, எனக்கு அதிகாரம் கிடையாது. I do not have the right to say that I don't need this hand or to pluck off that eye. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற எனக்குள்ளும் பேசுகிற எனக்குள்ளும் கேட்கிற உங்களுக்குள்ளும் ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒவ்வொரு விதமான வீக்னஸ், பலவீனங்கள் இருக்கிறது. We have gathered here, I am speaking and you are listening. All of us have some weakness here. ஏன்னா இது ஒரு ப்ராசசிங். ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா உருவாக்கி கொண்டிருக்கிறார் நம்மள. For we are under process, for the Lord is processing us. ஒரு மனிதனை சத்தியத்துல கொண்டு வந்த உடனே இயேசுவை போல மாத்த முடியாது. As soon as he brings a man into this truth, he cannot be changed like Jesus. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாய் உருவாக்குற வேலை தம்மை போல ஒவ்வொருத்தரையும் உங்களையும் எங்களையும் மாத்தி கொண்டிருக்கிறார். Gradually the Lord is processing and forming us like him. அப்ப தேவனுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். So we've got to give time to the Lord. தேவனுடைய வேலையில போய் நம்ம தலையிட போக கூடாது. We should not interfere in the work of the Lord. அப்ப இந்த சரீரமாகிய சபையில விசுவாசிகளை கொண்டு வந்து சிலர் கண்களாகவும் சிலர் கைகளாகவும் சிலர் கால்களாகவும் சிலர் வாயாகவும் வைத்திருக்கிறார். So bringing certain believers inside this church, the body, he has kept certain eyes, some as hands, some as legs, and some others as mouth. இப்ப வந்து இந்த ஆள் எனக்கு வேண்டாம், இந்த ஆளை சபையை விட்டு தள்ளு, இந்த ஆளை வச்சு இந்த வேலை செய்யாதீங்க, அந்த ஆளை வச்சு இந்த வேலை செய்யாதீங்க நம்ம பேசணும்னா நம்ம எங்க இருக்கிறோம்? எக்லீசியா என்கிற கூட்டத்தில் இருக்கிறோம், வெறும் சபைக்குள்ள இருக்கிறோம். So if we come forward and say, you have to excommunicate that person, you should not use this person in the ministry, you have to reject and refuse this person and that person, that means we are in the gathering called ecclesia. இப்ப என்னுடைய கண்கள் இருக்கிறது. Now I've got eyes. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை என் கண்களை பார்த்துட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்க. Suppose by my eyes I see certain things that does not please the Lord. நான் என் கண்களை பிடுங்கி போட முடியுமா? Can I pluck out my eye? அப்படி யாராவது பிடுங்கி போட்டிருக்கோமா? Have ever we done that? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பார்த்தாச்சு. We have seen certain things that please not the Lord. உடனே கண்களை நம்ம பிடுங்கி போட்டுருவோமா? We immediately will we pluck out our eyes? அப்படி பிடுங்கி போட்டது நம்ம எல்லாரும் கூட்டர்களா தான் உட்கார்ந்திருக்கணும். And in case if we did like that, all of us would be seated here blind. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அதைத்தான் கீழே எபேசியர் 5 அதிகாரத்துல படிக்கிறோம். That's what we read in Ephesians chapter 5. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. There is no one who hated his own flesh. இப்ப என் கண்கள்ல பிரச்சனை இருக்குன்னு சொன்னா என் கண்கள் வந்து தேவையில்லாத காரியத்தை பாக்குது. இப்ப சிலருடைய வாய் பாத்தீங்கன்னா தேவையில்லாத பேசிட்டு இருக்கோம், அடுத்தவங்களை பத்தி பேசுவோம், அடுத்தவங்களுடைய குறைவுகளை பத்தி பேசுவோம். தாங்கிட்ட 1000 குறை இருக்கும், அதை பத்தி பேசாது, அடுத்தவங்களை பத்தி பேசுவோம். அதுக்காக என்ன செய்யறது இல்ல, வாய நாக்க அறுத்து போடுறது இல்ல, அந்த வாயத்தை நம்ம வச்சுட்டு ஜீவிச்சுட்டு இருக்கோம் வருஷ கணக்கா. And suppose our eyes looks at certain things that does not please the Lord, we do not pluck out our eyes. Similarly, our mouth, we have got so many sins or mistakes and shortcomings in our life. Having all those, we speak ill about others and gossip, and yet we continue with the mouth. We do not go forward to cut off a tongue. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இந்த வாயில நம்ம தேவையில்லாத காரியங்களை பேசும்போது யாரும் வாயை என்ன செய்யறதில்ல, துண்டித்து போடுவதில்லை. And when we speak unnecessary words by our mouth, nobody tries to cut it out. கால்கள் தேவ சித்தம் இல்லாத இடத்துக்கு போகுது. The legs go to places where that it is not the will of God. வேதத்துல படிக்கிறோம். We read in the scripture. எரேமியா 14:10 நினைக்கிறேன். In Jeremiah chapter 14 verse 10. கர்த்தர் சொல்றாரு, The Lord says, அவர்கள் தங்கள் கால்களை அடக்கிக் கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள்,
They love to wander, they have not refrained their feet. இப்ப வேதபாட கூட்டம் இங்க நடக்கிற வேளையில, காத்திரு கூட்டம் இங்க நடக்கிற வேளையில வேலைக்கு போறவங்கள அல்ல, நான் வேலைக்கு போறவங்கள பத்தியே பேசவல்ல. அந்த நேரத்துல வீட்டுல பல்வேறு காரியங்களை வேற சொந்த காரியங்களுக்காக அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறவர்கள். I do not come to speak about people who are working, but about the rest who are not working during the time of the Bible study and the tarrying meeting. Instead of coming here, they are after their own business. எரேமியா 14:10. அவர்கள் தங்கள் கால்களை அடக்கிக் கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள் என்று கர்த்தர் இந்த ஜனத்தை குறித்து சொல்லுகிறார். ஆகையால் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிராமல் இப்பொழுதே அவர்கள் அக்கிரமத்தை நினைத்து அவர்கள் பாவங்களை விசாரிப்பார். Thus saith the Lord unto his people, thus have they loved to wander, they have not refrained their feet, therefore the Lord doth not accept them, he will now remember the iniquity and visit their sins. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தங்களுடைய கால்களை அடக்கிக் கொள்ள வேணும். Every child of God should control his feet. தேவ சித்தம் இல்லாத இடத்துக்கு கால்கள் போக கூடாது. The legs should not go to place where it is not the will of God. விசேஷமாக கூட்ட நேரங்கள்ல கூடுமான வரையிலும் நம்ம ஃப்ரீயா இருந்தோம்னா கூட்டத்துல வந்து சரியா தரித்திருக்க வேணும். In particular, when the meetings are going on, and when you are free at home, you have to come here to the meeting hall. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான் கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். It is a testimony the Lord gave about the Israelites. அவர்கள் தங்கள் கால்களை அடக்கிக் கொள்ளாமல் அலைய விரும்புகிறபடினால நான் அவங்க மேல பிரியமா இருக்க மாட்டேன், அவங்க பாவத்தை விசாரிப்பேன்னு சொல்றார். He says they have loved to wander, they have not refrained their feet, therefore the Lord doth not accept them, and I will visit their sins. அதுபோல இப்ப என் கால்கள் வந்து தேவ சித்தம் இல்லாத இடத்துக்கு போகுதுன்னு வைத்துக் கொள்ளுங்க. And suppose my legs go to places where it is not the will of God. அதுக்காக நான் வந்து என் காலை வெட்டி போட மாட்டேன். And for that cause I will not cut off my legs. இரக்கம் பாராட்டுவேன், I'll show mercy, மன்னிப்பேன், I'll forgive, கன்சாடையா இருப்பேன். I'll be negligent. காரணம் எபேசியர் 5:6 படிக்கிறோம், தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. The reason is in Ephesians chapter 5 we read, no man hateth his own flesh. அவரோட அர்த்தம் என்ன? What does it mean? என் கண்கள் வந்து தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தத்தையோ தீட்டையோ பாவத்தையோ பார்த்து விட்டால் என் கண்களை நான் பகைக்கிறது இல்ல. The reason is, suppose my eye looks at certain filthy things, abominable things, certain sinful acts that does not please the Lord, yet I do not hate my eyes. எபேசியர் 5:29. Ephesians chapter 5 verse 29. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். For no man ever yet hated his own flesh, but nourisheth and cherisheth it, even as the Lord the church. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்ல. No man ever yet hated his own flesh. கைகள் தேவையில்லாத காரியத்தை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து விட்டது என்பதற்காக கையை யாரும் வெட்டுறதில்ல. Because the hand has done certain unwanted things that does not please the Lord, no one will come forward to cut it. கால்களை வெட்டுறதில்ல. No one cuts off their legs. இயேசு கூட சொல்லியிருக்கிறார், உன் கண்கள் உனக்கு இடரல் உண்டாக்கினா அதை பிடுங்கி எரிந்து போடு, நீ வந்து 2 கண்ணுடையவனாய் எரிகிற நரகத்துக்கு போறதை பார்க்கலாம் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் போவது உனக்கு நலமாக இருக்கும்னு இயேசு சொல்லியிருக்கிறார். Jesus also had said, if thine eye offend thee, pluck it out, for it will be better for you to go with one eye into eternal kingdom instead of going with 2 eyes into hell. அவரோட அர்த்தம் என்னன்னா, மூல பாஷையில் எப்படி இருக்குன்னு சொன்னா, எழுத்தின்படியா கண்களை பிடுங்கி போறது இல்ல. இப்ப நம்முடைய கண்கள் தேவையில்லாத காரியங்களை பார்த்து விட்டால் தேவ சமூகத்துல புலம்ப வேண்டுமா? In the original language, the explanation given for that is, we need not literally pluck off the eye when it does not looks at things that does not please the Lord, but we have to mourn and lament for that. ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த கண்கள்ல பார்த்துட்டேனே, இப்படி இருந்தேன்னா நான் நரகத்துக்கு போவேன், எரி நரகத்துக்கு போவேன், ஆகவே இதுல எனக்கு ஒரு விடுதலை தாரும், ஜெயத்தை தாரும் என்று சொல்லி அந்த குறிக்கப்பட்ட கண்களுக்காக கண்களுடைய நிலவரத்தை தேவ சமூகத்தில் சொல்லி புலம்ப வேண்டுமாம். And we must tell of the state of the eye, because by that eye we have seen certain things that did not please the Lord, and mourn and lament saying, Lord, you have to convert my eye, or else I will find my place in eternal hellfire. ஆகவே ஒவ்வொரு விசுவாசியிலும் தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்ம வந்து ஒரு விசுவாசியை வந்து ஆண்டவர் இந்த சரீரமாகிய சபையில ஒரு கையை போல வைத்திருக்கிறார், கையாய் வைத்திருக்கிறார். Therefore every believer must clearly understand that he has kept certain believers as in the church as a hand. இன்னொரு விசுவாசியை கண்களா வச்சிருக்கிறார். And he has kept some of the believers as the eye. இப்ப இந்த கண்கள் என்ன செய்யக்கூடாது? What shouldn't the eye do? கையை பார்த்து நீ எனக்கு வேண்டாம், Looking at the hand, it should not say, I don't have need of thee. நீ எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடாது, அதிகாரம் கிடையாது. It has no right, and it cannot say that I don't need thee. இப்ப உங்க சொந்த சரீரத்தையே பாருங்களேன். Now consider your own body. நீங்க அங்குமிங்கும் பார்க்க வேண்டாம். You needn't look here or there. நம்முடைய கண்கள் நம்முடைய கையை வேண்டாம்னு சொல்லுமா? Will our eye reject our hand?
நிச்சயமா சொல்லாது. Certainly not. அப்ப ஒன்றுக்கு ஒன்று இப்படிதான் தொடர்பு இருக்குது சரீரத்துல. In this way, all the members have contact within one another in the body. இதான் இன்றைக்கு விஞ்ஞானிகளுக்கும் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய பிரமிக்கத்தக்க அதிசயமான படைப்பு தான் மனிதனுடைய சரீரம். In this way is man created fearfully and wonderfully, so that even the scientists are flummoxed. இந்த சரீரத்துல ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒரு தொடர்பு லிங்க் இருக்குது, தொடர்பு இருக்குது, நெருங்கிய தொடர்பு இருக்குது. There is a very close contact between every member in this body. ஒரு அவயத்துக்கு மேல இன்னொரு அவயத்துக்கு கசப்பு வராது. One member will not have a hatred or bitterness towards the other member. இப்ப உதாரணமாக ஒரு கண்ணு எனக்கு சரியில்லை என்று வைத்துக் கொள்ளுங்க. Suppose my eye is defective. ஒரு கண்ணு சரியில்லை. My one eye is not right. அதுக்காக அந்த கண்ணை பிடுங்கி போடுறதோ அல்லது சரியில்லாத கண்ணுக்காக வருத்தப்படுறதோ அல்லது அதை எடுத்து போடுவதோ அதை வேண்டாம் என்று சொல்லுவதோ அப்படி செய்யறது இல்ல. And for that cause, because of the defective eye, I do not have a hatred for that, saying I do not want it, I just want to pluck it off, or I do not disregard it. பரிசுத்த பவுலுக்கு அவருடைய கண்கள்ல பல வியாதி இருந்து எப்போது ஒரு நீர் வடிந்து கொண்டே இருக்கும் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். Biblical scholars say that St. Paul had a problem in his eye. He had a sticky discharge from his eyes regularly. ஒரு பக்கத்துல நெருங்கி போக முடியாத அந்த கண்கள்ல இருந்து ஒரு துர்நாற்ற வீசுமாம். There was a stench emanating from his eyes, so no one could go near him. கலாத்திய சபை விசுவாசிகளை குறித்து பவுல் சாட்சி கொடுக்கும்போது, என் கண்கள்ல என் சரீரத்தில் உண்டான சோதனையை நீங்க அரோசியாமல என்னை தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் ஏற்றுக்கொண்டீங்கன்னு கலாத்திய சபை விசுவாசிகளுக்கு சாட்சி கொடுக்கிறார். About the believers of the Galatian church, and Paul testifies saying, you did not despise me because of the temptation in my flesh, but received me as an angel of God, even as Christ Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல நம்முடைய சொந்த சரீரத்துல ஒரு அவயத்துல ஒரு பிரச்சனை, அது ஒரு தப்பு பண்ணிருச்சு அல்லது ஒரு பாவம் பண்ணிருச்சுன்னு வைத்துக் கொள்ளுங்க, அதை நாம் வெட்டி போடுறது இல்ல, துண்டித்து போடுறது இல்ல. Similarly, if there is some problem in our own body, suppose it's committed a sin or a mistake, for that cause we do not chop off that member. நீங்க சரீரமாகிய சபையில ஒரு அவயமாக இருந்தால், if you are a member of the church, the body, அந்த சரீரமாகிய சபைக்கு கிறிஸ்து தலையாக இருந்தால், if Christ be the head of the body, the church, ஏன்னா தலையில தான் ஞானம் இருக்குது, for there in the head is the wisdom. கிறிஸ்து தான் நமக்கு ஞானம். Christ is our wisdom. கொரிந்தியர்ல படிக்கிற அவரே தேவனால் நமக்கு மீட்பும் பரிசுத்தமும் நீதியும் ஞானமும் ஆனார். தேவ ஞானம் அவர்தான், கிறிஸ்து தான் தேவ ஞானம். For in Corinthians we read that he is our redemption, wisdom, righteousness and sanctification. இப்ப தேவ ஞானம் நமக்கு இருந்தால், அந்த கிறிஸ்து என்கிற தேவ ஞானம் நமக்கு தலையா இருந்தா, நம்ம எந்த விசுவாசியை பத்தியும் குறை சொல்ல போக மாட்டோம், வேண்டாம் ரிஜெக்ட் பண்ண மாட்டோம். And if Christ, that is the wisdom of God, is there as a head for us, we will never go forward to reject any believer. குற்றப்படுத்த போக மாட்டோம். We won't try to criticize them. தூசிக்க போக மாட்டோம். We won't try to despise them. இதெல்லாம் கிறிஸ்துவின் சுபாவம் அல்ல. These are not the natures of Christ. தூசிக்கிறது, cursing, பெயரை கெடுக்கிறது, slandering, அவமானப்படுத்துறது, and putting them to shame, இதெல்லாம் கிறிஸ்துவின் சுபாவம் கிடையாது. These are not the natures of Christ. இதெல்லாம் யாருடைய சுபாவம்? Whose natures are these? அதான் அந்த மிருகம், that is the beast, அந்த அந்திகிறிஸ்து, Antichrist. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. It is written in Revelation chapter 13. அந்த சபை அந்த சபையாகிய ஸ்திரீ மிருகத்தின் மேல ஏறி இருக்கிறார். That church, that woman was seated on the beast. அது கைவிடப்பட்ட சபை. It is left behind the church. இப்ப நம்ம சுபாவம் எப்படி இருக்குன்னு பாருங்க. Now look at the way our nature is. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம், the book of Revelation chapter 13, 5ஆம் வசனம் முதல் verse 5 onwards, 7ஆம் வசனம் வரை, till verse 7. பெருமையானவைகளையும் தூசணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூசிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூசித்தது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாசைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. And there was given unto him a mouth speaking great things and blasphemies, and power was given unto him to continue 42 months. And he opened his mouth in blasphemy against God, to blaspheme his name and his tabernacle and them that dwell in heaven. And it was given unto him to make war with the saints and to overcome them. And power was given him over all the kindreds and tongues and nations. இங்க கவனமா கவனிங்க. Listen carefully. 5ஆம் வசனத்துல பெருமையானவைகளை பேசும். In verse 5 it is written, it spoke great things. அதாவது எப்போதும் நான்,
Always I, என் குடும்பம், my family, என் பிள்ளைங்க, my children, எனக்கு எல்லாம் தெரியும், I know everything. என்னாலதான் இது முடியும், It's possible only by me. நான் தான் இதை செய்ய முடியும், I alone can do this. நான் தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். I am doing all these. இப்படி பெருமையானதுதான் லூசிபருடைய ஆவி. And in speaking great swelling words, spirit of Lucifer is there. ஏசியா 14 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நான் என்று சொல்லி அவன் தன்னை உயர்த்தி அகாதமான பாதாளத்துக்கு கர்த்தர் அவனை தள்ளிட்டார். In Isaiah chapter 14, it is written about him, he was always speaking, I, and I. Therefore the Lord had cast him down into the sides of the pit. வேதத்துல வேற எந்த பாவத்துக்கு கர்த்தர் எதிர்த்து நிக்கிறார்னு நம்ம படிக்கிறது இல்ல. In the scripture we see of no other sin where the Lord is resisting. ஆனா பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். But God resisteth the proud. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இந்த விழுந்து போன தூதன், இந்த பிசாசு என்ன செய்யறானா, தேவ ஜனங்களுக்குள்ள, தேவனுடைய சபைக்குள்ள பெருமையை கொண்டு வர்றான். Therefore the fallen angel, the devil, brings inside the church of God that pride. இந்த பெருமை வந்தோன்னு நம்ம என்ன செய்வோம்? When pride comes, what will we do? அடுத்தவங்க ஜீவியத்தை எட்டி பார்ப்போம். We will try to look into the life of others. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் ஒரு பிரமாணம் கொடுத்திருக்கிறார். In the Old Testament period, the Lord had given a law. என்னாகமத்துல அதை படிக்கிறோம். We read that in the book of Numbers. தேவனுடைய பெட்டி மூடப்படும் போது, When the ark of the Lord is covered, அது பரிசுத்தமானவைகள் மூடப்படும் போது, or when the holy things are covered, எட்டி பார்த்தா மரணம், எட்டி பார்க்கிறவங்களுக்கு சாவு. those who look into it will face death. அதை தொடுறவங்களுக்கு சாவு. Those who touch it will face death. என்னாகமத்துல நான் படிக்கும்போது, Numbers. என்னாகமத்துல படிக்கும்போது பரிசுத்தமானவைகள் மூடப்படும் போது அதை எட்டி பார்க்கறதுக்கு என்ன செய்யக்கூடாது? In Numbers it is written, when the holy things are covered, you should not look into it. எட்டி பார்த்தோம்னா எட்டி பார்க்கிறவங்களுக்குள்ள மரணம் சம்பவிக்கும். Those who look into it will face death. அதுக்கடுத்து தொட்டோம்னா தொடுறவங்களுக்குள்ள மரணம் சம்பவிக்கும். And those who touch it also will face death. இப்படி என்னாகமத்துல படிக்கிறோம். So we read in Numbers. இப்ப அடுத்து என்ன சம்பவித்தது? What happened next? சாமுவேல் புத்தகத்தில் வாசிக்கும் போது, In the book of Samuel we read, பெத்ஷிமேசின் மனுஷர் என்ன செஞ்சாங்க? இந்த பெட்டிக்குள்ள எட்டி பார்த்தாங்க. the men of Bethshemesh looked into this ark. அவங்க எட்டி பார்த்த வேளையில, When they looked in, கர்த்தர் வந்து அவங்களை அடித்தார். the Lord smote them. ஒரே அடியில எத்தனை பேர் செத்தாங்கன்னு பாருங்க. And when he smote thus, how many people died? அந்த வசனம் 1 சாமுவேல் 1 Samuel chapter 6 6 verse, அதிகாரம் 19 வசனம். 1 Samuel chapter 6 verse 19. ஆனாலும் பெத்ஷிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். And he smote the men of Bethshemesh because they had looked into the ark of the Lord. Even he smote of the people 50,060 men, and the people lamented because the Lord had smitten many of the people with a great slaughter. இப்போது நமக்கு எதிரி யார் என்பதை முதல்ல கண்டுபிடிக்கணும். First of all, we have to find who our adversary is. உங்களுக்கு கர்த்தர் எதிரியா இருக்கிறாரா இல்ல பிசாசு எதிரியா இருக்கிறானா? Is the Lord your enemy or is the devil your enemy? தேவனுடைய பெட்டிங்கிறது இயேசுவின் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிற சபைக்கு அடையாளமா இருக்கு. The ark of the Lord is a shadow unto the church which will be raptured in the secret coming of Lord Jesus. ஆசரிப்பு கூடாரத்துல பரிசுத்த ஸ்தலத்துல காணப்படுகிற குத்துவிளக்கு இந்த பூமியிலே காணப்படுகிற சபை. The candlestick that is found in the holy place in the ark and the tabernacle is the church found in this world. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படுகிற உடன்படிக்கை பெட்டி வந்து இயேசுவின் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை. The ark of the covenant found in the most holy place is the church that will be caught up in the secret coming of Lord Jesus. அப்ப பெட்டிக்குள்ள இருக்கிறதை எட்டி பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க. அர்த்தம் என்ன? It is written that we should not look into the things found in the ark. What does that mean? ஆண்டவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். The Lord is fashioning every child of God and all families so that they be ready for the secret coming of Lord Jesus. அப்ப அவங்களுடைய குற்றங்கள், குறைவுகள், தோல்விகளை நம்ம போய் எட்டி பார்க்க கூடாது. We should not go and look into the sins, shortcomings and failures in the life. பெருமை உள்ளவங்க தான் இதெல்லாம் செய்வாங்க. People with pride alone will do such things. அது எங்க படிக்கிறோம்? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், Psalmist says, கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, Lord, my heart is not haughty, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, neither mine eyes lofty, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களில் நான் தலையிடுகிறது இல்ல. neither do I exercise myself in great matters or in things too high for me. எத்தனை சங்கீதம்? Psalm 131 verse 1. 131 சங்கீதம் 1-2. கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. இந்த உலகத்திலே வந்து பெரிய காரியம் எது?
தெரியுமா உங்களுக்கு? Do you know which is the greatest matter in this world? தேவனுடைய ஊழியம் தான் இந்த உலகத்திலே பெரிய காரியம். The ministry or the work of the Lord is the greatest matter in the world. ஏன்னா வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் அந்த தேவனுக்கு அந்த தேவகுமாரனுக்கு ஒரு மனவாட்டியா மாற்றக்கூடிய ஒரு ஊழியம். For it is a ministry whereby they are changing a child of God to be the bride of God who created heaven and earth. இந்த பெரிய காரியங்கள்ல தலையிட வரக்கூடாது. You should not try to interfere in those great matters. நம்முடைய அறிவு, நம்முடைய அனுபவம், நம்முடைய ஞானத்தை அதுல திணிக்க வரக்கூடாது. We must not try to force our understanding, our wisdom and our experience there. எனக்கு மிஞ்சின கர்மங்கள் matters too high for me. அதுலயும் தலையிடுறது இல்ல. And I also do not interfere there. அப்ப நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத, நம்முடைய பூரணத்துக்கு ஏதுவில்லாத மற்றவங்க ஜீவியத்துல போய் நம்ம தலையிட போக கூடாது. மற்றவங்க குடும்ப விஷயத்துல போய் தலையிட போக கூடாது. We should not try to look into or interfere into the life and the life of certain others and also their family matters which are not unto our edification and our perfection. அப்படி நம்ம தலையிட்டோம்னா நம்ம எந்த சபையில மெம்பரா இருக்கிறோம்? In this way, if we interfere, then to which church are we members? அதான் அந்த மிருகம் அந்தி கிறிஸ்து. That is the beast Antichrist. அந்த அந்தி கிறிஸ்து மேல ஒரு ஸ்திரீ, அவளும் சபைதான். And a woman seated on that Antichrist, that she also is a church. இயேசுவின் ரகசிய வரியில கைவிடப்பட்டு being left behind in the secret coming of Jesus. உபத்திர காலத்து இரத்த சாட்சியாகவும் மரிக்க முடியாமல் and not able to die as a martyr in the tribulation period. அந்தி கிறிஸ்து வணங்க போகிற சபை. The church which will worship Antichrist. இன்றைக்கு நம்முடைய மத்தியில காணப்படுகிற தேவ ஜனங்கள் 3 குரூப்பா மாற போறாங்க. And the people of God who are among us today will be divided into 3 categories then. முதல் குரூப் A group. The first category, the A group, அவங்க இயேசுவின் ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. they will be caught up in the secret coming of Jesus. அதான் சரீரமாகிய சபை. That is the church, the body. அவங்க இயேசுவின் ரகசிய வரிக்கு போய்டுவாங்க. They will be caught up in the secret coming of Jesus. அது சிலர் என்று எழுதப்பட்டிருக்கு. It is written a few. இதத்தான் தயவு செய்து எல்லாரும் கவனிக்கணும். Everybody must listen carefully here. வருகையில எல்லாரும் போக முடியாது. Not all can be found in the coming of the Lord. அதற்கேற்ற தகுதி இருந்தா தான் போக முடியும். Only people who are eligible for it alone will make it. அதுல முதல் தகுதி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்போது ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். The first eligibility is that we have to watch and pray always that we be found worthy to stand before the Son of Man. சும்மா ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஒரு கூட்டத்துக்கு வந்துட்டு பிரிஞ்சு போறவங்க சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்து எழுப்பி போற மாதிரி இருக்குது. And the people who come for the Sunday worship alone and then depart are like the people who come for the cinema halls and leave that. அப்ப சரீரமாகிய சபைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? ஜெபத்துல ஆண்டவரோடு ஒன்றாக்கப்படணும். Therefore when we say the church, the body, we have to be with the Lord in prayer. இப்ப பாருங்க இயேசு சொல்ற சில வசனங்களை பாருங்க. Let us look at certain verses told by Jesus. லூக்கா 17 இதெல்லாம் இயேசு சொல்ற வசனம் தான். லூக்கா 17:34 முதல். Luke chapter 17 verse 34 onwards spoken by Jesus. 34 முதல் 37 வரை. 34 to 37. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதித்துரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். இப்ப பாருங்க வருகையில யார் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்ங்கறத இயேசு இங்க பேசிட்டு வர்றார். Here Jesus was speaking as to who will be caught up in the coming. எல்லா வசனத்தையும் விளக்கம் சொல்ல இப்ப சமயம் இல்ல. I will not find time to explain all. ஒரே ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். Let me tell one. படுக்கையில் படுத்துக்க 2 பேர்ல ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். Of the 2 lying in a bed, one will be taken and the other left behind. ஒரு படுக்கையில யார் படுத்திருப்பா சொல்லுங்க? Who will be lying in one bed? ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். People belonging to one family. தாயும் மகளும். Mother and daughter. 2 சகோதரிகள். Or 2 sisters. அல்லது 2 சகோதரர்கள். Or 2 brothers. கணவனும் மனைவியும். Or a husband and wife. ஒரு தாத்தாவும் பேரப்பிள்ளையும். Or a grandpa and a grandchild. இப்படி ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க தான் ஒரு படுக்கையில படுத்திருக்க முடியும். In this way, people belonging to one family alone can share one bed. அந்த 2 பேர்ல ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று கைவிடப்படக்கூடிய சபையை குறித்து இயேசு பேசி இருக்கிறார். And out of the 2, one will be taken and the other left behind. In this way, Jesus has spoken about the church that will be left behind. இந்த A group என்பது மிகவும் சிலர். This A group will find only a few. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். For many be called, but few chosen. ஒரு இன்டர்வியூ 1000 கார்டு அனுப்புறாங்க. There are 1,000 cards that have been sent for an interview. ஆனா வேகன்சி 10 பேருக்கு தான். But only 10 seats are vacant.
எல்லாரும் பிகாம் படிச்சிருக்கலாம், All might have studied BCom. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கலாம். All might have cleared in first class. 10 பேரை மாத்திரம் செலக்ட் பண்ணிட்டு மத்தவங்க எல்லாம் திருப்பி அனுப்பிடுறாங்க. They select only 10 and send away the rest. இதான் வருகையில சம்பவிக்க போகிறது. This is what will take place in the coming. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், Many be called, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். a few chosen. இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? Who are those chosen? அவங்களும் ஜெபிக்கிறவங்க தான். They too are prayer warriors. எஸ் சொல்லுகிறார். Jesus says, அந்த விதவையை பற்றிய ஓமையில சொல்றார், in the parable about the widow, he says, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், and which cry day and night unto him and his elect. தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் அந்த சிலருங்கிற இடத்துல நம்ம வர வேண்டுமானால், if we want to come into the category of the chosen and among the few, அதுக்கு மிகவும் முக்கியமான தகுதி, the most important eligibility, இரவும் பகலும் ஆண்டவரோட உறவாடி கொண்டிருக்கணும். we have to be communing with the Lord night and day. வாசிங்க அந்த வசனத்தை. லூக்கா 18:7. Luke chapter 18 verse 7. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இப்ப பாருங்க, இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டா இவங்க தான் ஏ குரூப், வருகையில போகக்கூடியவங்க. The chosen or the elect are the A group. They will be caught up in the coming. இதே காரியத்தை தான் லூக்கா 21:34 நம்ம ஆரம்பத்துல வாசித்தோம். In the beginning we saw the same thing in Luke chapter 21 verse 36. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். We have to watch and pray always so that we might be accounted worthy to stand before the Son of Man. ஆகவே ஏ குரூப், அதாவது சரீரமாகிய சபைக்கு, இயேசுவின் ரகசிய வரிக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய சபைக்கு ஒரு விசேஷித்த ஜெப ஆவி தேவை. Therefore a group, that is the church, the body of Christ, which is going to be raptured in the secret coming of Lord Jesus Christ, needs a special spirit of prayer. அடுத்து இயேசு சொல்லுகிறார், Next Jesus says, கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாய் விரிவாய் இருக்கிறது, wide is the way that goes to hell, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாய் இருக்கிறது, and narrow and straight is the way that goes to heaven. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லி இருக்கிறார். He says a few have found it. எல்லாருக்கும் எத்தனை வருஷம் இந்த சபையில இருந்தாலும் இந்த வாசலை கண்டுபிடிக்க முடியாது. Though they may be for many years in the church, not all will be able to find this way. 40 வருஷம் இந்த சபையில இருந்தாலும் அந்த வாசலை கண்டுபிடிக்காமலே தங்களுடைய ஓட்டத்தை முடிக்கிறவங்க இருக்காங்க. Even though they had been in the church for 40 years, there are people who have completed the race not finding out this way. இனி மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்கும்போது, Next when we read Matthew chapter 7, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, on the day many will look unto me and say, அந்த வருகையில கைவிடப்படக்கூடியவங்க அநேகர் என்று இயேசு சொல்லுகிறார். Jesus says those who will be left behind in his coming will be many. அப்ப எடுத்துக்கொள்ளப்படுறவங்க சிலர், Only few will be taken, கைவிடப்படுறவங்க அநேகர். and the forsaken will be many. அவங்க தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, They had prophesied, பிசாசுகளை துரத்துனாங்க, they had cast ostracized, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தாங்க. they had performed miracles and wonders, ஆனா பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்யல. but did not do anything according to the will of the Father in heaven. தேவனுடைய வீட்டுல பல்வேறு ஊழியங்கள் காணப்படுகிறது. There are so many ministries in the house of God. விசுவாசிகள் செய்ய வேண்டிய ஊழியங்கள் இருக்கிறது. There are certain ministries that the believers can do. அந்த ஊழியங்களை கூட நீங்க தேவ சித்தத்தின்படி, தேவனுடைய நடத்திப்பின்படி செய்ய வேண்டும். That ministry also should be done by you by the will of God and by the leading of God. சுய சித்தத்தின்படி, சுய விருப்பத்தின்படி, சுய அனுபவத்தின்படி செய்தால், If you do according to your self-will and your own experience and on your own desires, எடுத்துக்கொள்ளப்படுகிற ஏ குரூப்ல இருக்க மாட்டோம், பி குரூப்லயோ அல்லது சி குரூப்லயோ இருப்போம். we will not find a place in the A group which will be raptured, but we will find a place either in the B group or in the C group. இந்த பி குரூப் யாருன்னு சொன்னால், The B group is, நம்முடைய மத்தியில அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் மத்தியில பெரும்பான்மையான ஜனங்கள் கைவிடப்பட்டு போவாங்க, ஊழியக்காரங்களும் கைவிடப்படுவாங்க. the majority people among us who have been anointed will be left behind. Even the workers of God might be left behind. ஊழியக்காரங்களை குறித்து வெளிப்படுத்தல் 12:3 எழுதப்பட்டிருக்கிறது. வலு சர்ப்பம் என்ன செய்யுதுன்னா, தன்னுடைய வாளினால வானத்துல காணப்படுகிற நட்சத்திரங்கள்ல 1/3 இழுத்து பூமியில தள்ளிட்டு. About the workers of God, it is written in Revelation chapter 12 verse 3, that is the dragon by its tail pulled out a third part which was found in heaven. நீங்க கணக்கு போட்டு பாத்துங்க, கணக்கு போட தெரிஞ்சா போட்டு பாத்துக்கங்க. மொத்தம் அழைக்கப்பட்டவங்கல்ல 2/3 தான் 144,000. நல்லா கவனிங்க, கணக்கு போட தெரிஞ்சவங்க போட்டுக்கங்க. மொத்தம் அழைக்கப்பட்டவங்கல்ல சியோன் மலையில நிக்க போறவங்க 2 பங்கு 144,000. Those who are experts in mathematics can just calculate it, and out of the 2/3 from this verse we can see they are going to stand on Mount Zion. They number up to 144,000. 72,000 பேர் ஊழியக்காரங்க பூமியில தள்ளிடுச்சு வலிசர். அதாவது பூமிக்குரியவங்களா மாறிடுவாங்க, மாம்சத்துக்குரியவங்களா மாறிடுவாங்க. பேசுறதெல்லாம் மாம்சம் சம்பந்தப்பட்ட காரியம், அசுத்தமான காரியம், தூசிக்கிற காரியம், நிந்திக்கிற காரியம்,
பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணுகிற காரியம், விரோதமா பேசுற காரியம், இப்படி எல்லாம் ஜீவியம் இருக்கும். This 72,000 workers of God will be pulled down to the earth by the dragon with its tail. These are the people who are carnal in their speech, thoughts and actions, blaspheme God, and there are uncleanness and abominations found in their life. இப்படி யாராயிலும் பேசி ஒரு தேவ ஊழியர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களை, பரிசுத்தவான்களை குறை சொல்லி தூசித்து பேசுனாங்கன்னா நீங்க அப்படியே அவங்களை விட்டு நைஸா விலகி போயிடணும். இது 72,000 1, இது அந்த குரூப் அப்படின்னு அமைதியா போயிடணும். Among the workers of God who are anointed, if you come across certain people who are blaspheming, cursing others and reproaching others, you must make out that these are one among the 72,000 and so gradually slip away from them. அப்ப 72,000 ஊழியக்காரங்களை பூமிக்குரியவர்களா மாத்தி விடுகிறது. And it converts 72,000 workers of God earthly. இயேசு 12 பேர் அழைத்தார். Jesus called 12. 12ல 1 அவுட் ஆயிருச்சு. And out of the 12, 1 left. நம்ம எல்லாருக்கும் தெரியும் யூதாஸ் காரியத். All of us know about Judas Iscariot. அப்ப இயேசுவோடு நடந்த யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்கிறவனா மாறி விட்டான். And Judas Iscariot, who walked along with Jesus, betrayed him. காட்டி கொடுப்பது கிறிஸ்துவின் சுபாவம் அல்ல. Betraying is not the nature of Christ. அது கிறிஸ்துவின் சுபாவம் அல்ல. It's not the nature of Christ. சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. Scripture says Satan entered into him. ஆகவே தேவ ஊழியர்கள், தேவ ஜனங்கள் இதுல பெருங்கூட்டம் கைவிடப்படும். Therefore, among the people of God and the workers of God, a majority will be left behind. இப்ப பி குரூப்பை குறித்து சொல்றேன். Now let me tell about the B group. இந்த பி குரூப் யாருன்னு சொன்னா உபத்திர காலத்துல இரத்த சாட்சியா மரிக்கிறவங்க. And this B group is the tribulation martyrs. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. In the book of Revelation chapter 7 verse 9 it is written, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப குருத்தோலையில பிடிச்சு இவங்க யாருன்னா உபத்திர காலத்து இரத்த சாட்சிகள். The people who held the palms in their hands are the tribulation martyrs. இதைத்தான் எரேமியா கேட்கிறார். This is what Jeremiah asked. நீ காலாட்களோடே ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால், When thou ran with the footmen and they wearied thee, குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? how canst thou contend with horses? அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியில் 4 குதிரைகள் இருக்குது. In the reign of Antichrist, 4 horses will be there. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் அந்த 4 குதிரைகளை குறித்து படிக்கிறோம். In the book of Revelation chapter 6 we see 4 horses. முதல்ல வெள்ளை குதிரை. First is a white horse. சமாதானம் சமாதானம் சொல்லி கத்தியை வச்சு குத்துவாங்க. Saying peace peace, he'll pierce thee with a knife. அடுத்து சிவப்பு குதிரை. Next comes the red horse. அவங்களும் கொலை செய்வாங்க. They too will kill. அடுத்து கருப்பு குதிரை. Next the black horse. ஆகாரத்தை நிறுத்து கொடுப்பாங்க. He will be measuring out the food. அடுத்து மங்கின நிறமுள்ள குதிரை. And next comes the pale horse. அது துஷ்ட மிருகங்கள், மரணம் இதெல்லாம் சம்பவிக்கும். There will be wild beasts, there will be death and so on. இப்ப அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியில 3 தெய்வங்களை வணங்கும்படி அவன் சொல்லுவான். In the reign of Antichrist, he will ask you to worship 3 gods. இப்ப கிருபையின் காலம். Now is the dispensation of grace. அப்ப அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சிக்கு போயாச்சுன்னா, Now if you go into the reign of Antichrist, விருப்பம் போல இருக்க முடியாது. you cannot live as you like. எல்லாரையும் கட்டாயப்படுத்துவான். He will force everybody, இந்த முழு உலகத்துள்ள ஜனங்களையும், the whole people of the whole world, கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களையும், even the Christians who are left behind, கைவிடப்பட்ட பெந்தோஸ்தே ஜனங்களையும், the Pentecostals who are left behind, 3 தெய்வங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். he will introduce 3 gods. எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும், Be a follower of any religion. இப்ப நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்துவா இருக்கும்போது கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய தீகா கட்சியில இருந்தேன். Now before I was saved, I was a Hindu and I belonged to the Dravidar Kalagam which said there is no God. சில வருஷங்கள் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். For certain years I kept on telling that there was no God. பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன். And I was proclaiming it. ஆனா இப்ப யாரும் என்ன ஒண்ணும் செய்யல. Then nobody did anything to me. இப்ப பெந்தோஸ்தே ஜனங்களா இருந்தாலும், Even though you are Pentecostals, நீங்க விரும்பினா கூட்டத்துக்கு வரீங்க, விரும்பலனா உங்க சொந்த காரியங்களை பாக்குறீங்க. கூட்ட நாள்லயே உங்க சொந்த காரியங்களை பாக்குறீங்க. if you want you come for the meetings, and when the meetings are on also, if you want you go to look after your own things. இது கிருபையின் காலம். This is the dispensation of grace. உங்களுக்கு உடனடியா தண்டனை கிடையாது. You won't be punished immediately. ஆனா தண்டனை நிச்சயம். But there is a sure punishment. அது வருகை அன்னைக்கு தான் தெரியும். On the day of his coming you will know அப்ப it. கைவிடப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். And you might be left behind. வாரத்துல ஒரு கூட்டம் வரவங்க எல்லாம் வருகைக்கு போக முடியாது. Those who are coming for meetings only once a week cannot be caught up in the coming. அதுக்கு என்ன வருகையில போனா என்னென்னலாம் தகுதி இருக்குன்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்குது. And the eligibility is required to be found in the coming
coming are written in the scripture. இப்ப கைவிடப்பட்டவங்க என்ன செய்யணும்? What should the left behind do? அந்திகிறிஸ்து 3 தெய்வங்களை அறிமுகப்படுத்துவான். Antichrist will introduce 3 gods. வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்துல யோவான் அதை பார்க்கிறார். In Revelation chapter 13 it is written, John saw in his vision. அந்திகிறிஸ்துடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு அப்படியே ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி பார்க்கிறார். And he saw the reign of Antichrist as though he looked on a screen. முதலாவது வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் 4 வசனம். First Revelation chapter 13 verse 4. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். அடுத்து 15 வசனம். Verse 15. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இங்க 3 பேரை வணங்கணும். You have to worship 3 people. 4 வசனத்துல மிருகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In verse 4 it is written the beast. அது உலக தலைவனாகி அந்திகிறிஸ்து, இனிமேல் எழும்ப போகிற உலக தலைவன். இயேசுவின் ரகசிய வரிக்கு பிற்பாடு ஒரு உலக தலைவன் வருவான், அவன் அந்திகிறிஸ்து. After the second coming of Jesus will emerge the world leader, that is Antichrist. அவனை வணங்கணும். You have to worship him. அடுத்து வலு சர்ப்பத்தை வணங்கணும். Next you have to worship dragon. அடுத்து 15 வசனத்துல Next in verse 15. அந்திகிறிஸ்துடைய அதே ரூபத்துல முழு உலகத்திலும் இந்த மதுரை பட்டணத்திலையும் ரோபோக்கள் நடமாடும், எந்திர மனிதர்கள், ரோபோக்கள். In the very same likeness of Antichrist, throughout the whole world, including the city of Madurai, will be moving about robots. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சாத்தியமான்னு கம்யூனிஸ்ட் விஞ்ஞானிங்க கேள்வி கேட்டாங்க. Some 60 years ago, communist scientists questioned, are all these possible? ஆனா இன்றைக்கு நம்முடைய நாட்களிலேயே மனிதனுடைய அதே ரூபத்துல ரோபோக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒசாகா பல்கலைக்கழகத்துல ஒரு பேராசிரியர் தன்னுடைய அதே ரூபத்துல ஒரு ரோபோ செய்து அந்த ரோபோ வைத்து தான் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் அந்த ரோபோ இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்குது. அது பேசும், நடக்கும், எல்லாம் செய்கிறது. But today, nowadays have come the robots, and especially in Osaka University, there is a professor who has created a robot, his replica, and it does whatever he does, as he's able to speak like him and do like him. இன்றைக்கு மதுரையில வந்து ராஜீவ் காந்தி சிலையை பார்க்கிறோம், காந்தி சிலையை பார்க்கிறோம். Today in Madurai, we see the statues of Rajiv Gandhi and Gandhi. மரித்த தலைவர்களுக்கு இருக்குது, உயிரோட இருக்க தலைவர்களுக்கு இருக்குது. And dead leader statues are there. Leaders who are still alive, their statues too are here. ஆனா அந்த சிலையெல்லாம் வைக்கப்பட்ட இடத்துல அப்படியே இருக்குது. But those statues stand in the place where they have been erected. ஆனா அந்திகிறிஸ்துடைய ஆட்சியில நடமாடக்கூடிய இந்த சொரூபம் பேசக்கூடியதா இருக்கும், காணக்கூடியதா இருக்கும். யார் இந்த 3 பேரை வணங்கலையோ, எந்த ஒரு கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, உலக மனிதனா இருந்தாலும் சரி, இந்த 3 பேரை யார் வணங்கலையோ அவர்களை கொலை செய்யத்தக்கதாக அதிகாரம் அது கொடுக்கப்பட்டது. But these statues during the reign of Antichrist will be mobile. It will be able to speak and watch and also go to kill the persons, maybe Christians who are left behind or people in this world who do not worship the 3 gods introduced by them. உதாரணமாக இப்ப சுகர் வியாதி உள்ள ஒரு மனிதன் வந்து வரிகளை கைவிடப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன். For example, a diabetic has been left behind in the secret coming. எனக்கு சில வருஷங்கள் சுகர் இருந்தது. And for certain years I was diabetic. ஒரு நாளைக்கு 5 நேரம் சாப்பிடணும். I have to eat 5 meals a day. பல கஷ்டங்கள் அதுல இருக்குது. There have been many difficulties. அந்த வியாதி உள்ளவங்களுக்கு தெரியும். People who are suffering will know that. உபவாசம் எடுக்க முடியாது. We cannot fast. இப்ப வருகையில கைவிடப்பட்ட அந்திகிறிஸ்து ஆட்சியில வந்தாச்சுன்னா, if we are left behind and have come to the reign of Antichrist, ஒரு சுகர் வியாதியில் உள்ளவங்களுக்கு அந்திகிறிஸ்து இந்த 3 தெய்வங்களையும் வணங்கினா தான் ஒரு இட்லி 2 இட்லி கிடைக்கும். A diabetic will receive either 1 idli or 2 idlis only if he worships the 3 gods introduced by Antichrist. அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரத்துல பாருங்க, கருப்பு குதிரைன்னு படிக்கிறோம். கையில ஒரு தராசு வைத்திருந்தான். அதோட அர்த்தம் ஆகாரம் நிறுத்து கொடுக்கப்படும். In the book of Revelation chapter 6 we read of a black horse. The man who sat over the horse had a balance in his hand, that is, he will be measuring out the food to you. ஏன் நிறுத்து கொடுக்கப்படும்னு சொன்னா, 3ஆம் உலக மகா யுத்தத்துல யுரேனியத்தினால் தயாரிக்கப்பட்ட அணுகுண்டுகளை பயன்படுத்தி விளைநிலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். ஒரு பெரிய பஞ்சம் அந்திகிறிஸ்து ஆட்சியில காணப்படும். The reason why food is being measured out is that during the Third World War, bombs made of uranium will be used and it will be destroying most of the agricultural fields, and so there will be a great famine in those days. அதெல்லாம் விஞ்ஞான ரீதியாக படத்தோடு இனி வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்க்கலாம். In the days to come, with the help of charts, we can see all those things. இன்றைக்கே முழு உலகத்திலும் தானிய கிடங்குல தானிய கையிருப்பு குறைந்திருப்பதாக உலக செய்தி சொல்லுகிறது. And even today world news says there is a shortage of food in the food storage. அப்ப வந்து என்ன செய்யணும்னா, 4 இட்லி சாப்பிட வேண்டியவங்களுக்கு 1 இட்லி கிடைக்கும். Therefore in those days people who used to take 4 idlis will receive only 1 idli. அதனால என்ன செய்யணுமா, ஜனங்க ரத்தத்தை குடிக்கணுமா. அதாவது ஆடுகள் எல்லாம் ரத்தமா ஓடுமா.
Therefore, in those days, people will have to drink blood, for rivers will be flowing with blood. வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்துல படிக்கிறோம். In Revelation chapter 16, it is written, இரத்தத்தை குடிக்கணுமாம். they have to drink blood. வெளிப்படுத்தல் 16 அதிகாரம் 5-6. Verses 5 and 6. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயந்திருக்க நீதியுள்ளவராய் இருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர், அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். 4ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தா ஆறுகள் ஊற்றுகள் எல்லாம் காவிரி ஆறு கங்கை ஆறு எல்லாம் எங்கெங்க ஆறு இருக்குதோ எல்லா ஆறுலயும் என்ன அந்த ஆத்து நீரெல்லாம் ரத்தமா மாறிடும். In verse 14, it is written, all the rivers and fountains, for example, the Kaveri and Ganga, also will be flowing with blood. இப்ப பசி கொடுமையினால ஜனங்க என்ன செய்வாங்கன்னா, and out of hunger, what will the people do? சொந்த பிள்ளைகளையே சமைச்சு சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும். There will be a situation where they will have to cook and eat their own children. அத புலம்பல்ல தீர்க்கதரிசனமா எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். We read that it has been prophetically written in the book of Lamentations. இஸ்ரவேல் ஜனங்களுடைய நாட்கள்ல ஒரு பஞ்சம் வந்தபோது கூட, when during the days of the Israelites too there was a famine, அந்த கொடிய பஞ்சத்துல ஒரு தாய் என்ன செஞ்சா தன்னுடைய குழந்தையை சமைத்து சாப்பிட்டாள் என்று வேதத்துல படிக்கிறோம். in the scripture we read that in that grievous famine a mother cooked her child and ate it. இன்றைக்கு சைனாவுல போனீங்கன்னு சொன்னா ரிப் சூப்னு ஒரு சூப் விக்கிறாங்க. குழந்தைகளை வச்சு அந்த குழந்தைகளை எடுத்து வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைகளை எடுத்து சூப் தயாரிச்சு பயங்கர விலை. இன்றைக்கு சைனால இன்றைக்கு அந்த சூப்பை குடிச்சிட்டு இருக்காங்க. சூப் பேர் ரிப் சூப். Even today they are selling rib soup in hotels in China. It is made out of dead fetuses. அப்ப சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இருக்காது. There won't be anything to eat. அப்ப அந்திகிறிஸ்துவ வணங்குற அந்த மூன்று தெய்வ வலுசர்ப்பத்தை வணங்கணும், ரோபோவை வணங்கணும், அந்திகிறிஸ்துவ வணங்கணும். இந்த மூன்று வேத்தை கண்டிப்பா வணங்கணும். இப்ப நீங்க உங்க விருப்பத்துக்கு வர்றது போல அன்றைக்கு இருக்க முடியாது. And in those days you have to worship the dragon, the antichrist and the robo. You have to worship them. You cannot be as you are today in those days. இரண்டாவது உங்க வீடுகள் பணம் எல்லாம் அவனுடைய கண்ட்ரோல்ல போயிடும். And second, your money and your house, everything will go under his control. இன்றைக்கு நம்முடைய நாட்களில் இந்திய கவர்மெண்ட் செய்து பாருங்க, கருப்பு பணம் சொல்லி சுவிஸ் பேங்க்ல கொண்டு போட்டுருக்காங்க பெரிய பெரிய ஆட்கள். அந்த பணத்தை எல்லாம் பறிமுதல் பண்ணி இப்ப நம்முடைய நாட்களே கொண்டு வர்றாங்க. Now we see nowadays itself multimillionaires have stashed away their money, black money in Swiss banks. In our days itself they're trying to bring them back to our country. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் அந்திகிறிஸ்துல கையேந்தி நிக்கணும். They might be multimillionaires, they might be scientists, they might be very wise. Yet in those days they have to go and beg in front of Antichrist. அப்ப ஒரு சிறு கூட்டம் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், a tiny group then, அந்த வெளிப்படுத்தல் 7:9 வாசித்த இரத்த சாட்சிகள், as we read in Revelation chapter 7-9, those martyrs, இவங்க என்ன செய்வாங்கன்னா, what they would do, சுகர் வியாதி இருந்தாலும், even though they are diabetics, அல்சர் வியாதி இருந்தாலும், even though they have ulcer, புசிக்க கிடைக்காது குடிக்க கிடைக்காது, அந்திகிறிஸ்துவை எதிர்த்து நிப்பாங்க. they won't be able to get anything to eat or drink, but yet they will revolt against Antichrist. இன்றைக்கு 3 நாள் உபவாசம் எடுக்கிறது நம்ம கஷ்டப்படுறோம். Today we find it very difficult to fast for 3 days. பரிசுத்தவான்களிடத்துல இருந்து சர்க்குலர் வந்து சீஃப் பாஸ்டர் இருந்து சர்க்குலர் வந்திருக்குது, அடுத்த மாசத்துல 7 நாள் உபவாசம். We've received a circular from our chief pastor saying that we have to fast 7 days next month. 7 நாளா அப்படினு சொல்லுவோம். 7 நாள் உபவாசமா? We'll say, oh, 7 days of fasting? கைவிடப்பட்ட 3 வருஷம் ஒண்ணும் கிடைக்காது. ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காது. If you're left behind in the secret coming of Jesus for 3.5 years, you won't get anything, even a drop of water. உடனே செத்து போயிட்டா பரவாயில்ல. It will be better if you die immediately. 3 வருஷத்தின் முடிவுல சாகரமா இருந்தா யோசித்து பாருங்க. Just think if you have to die only at the end of 3.5 years. இப்ப நீங்க யாரும் அங்க போறதுல கவலைப்படாதீங்க. Don't worry, none of you are going to go there. நான் கற்பனை செய்யத்தான் சொல்றேன். I just ask you to imagine. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் கிருபையா கொண்டு வருவாரு. Graciously the Lord will take away every one of us. ஆனா நமக்கு ஒரு பயம் வேணும். நம்ம உணர்வு இல்லாம தேவசமத்துக்கு வராம இஷ்டத்துக்கு ஜீவிச்சா வரியில போக முடியாது. But we should have a fear without any understanding. If we live as we like in God's presence, we cannot be caught up in the coming. கற்பனை பண்ணி பாருங்க, புசியாமலும் குடியாமலும் ஒரு இட்லி கூட சாப்பிடாம 3 வருஷம் இருந்து பாருங்க. இருக்கிறதுனால யோசித்து பாருங்க எப்படின்னு. Just imagine, without eating and drinking, not even a single idli for 3.5 years. இதுதான் B group. This is the B group. உபத்திர காலத்து இரத்த சாட்சிகள். Tribulation martyrs. இதற்கு இயேசு கொடுக்கிற பேர் என்னன்னு சொன்னா, the name given by Jesus for this is, மத்தேயு 25 அதிகாரத்துல இயேசு சொல்றாரு, புத்தியுள்ள கன்னிகை. in Matthew chapter 25, Jesus says, wise virgins. இந்த புத்தியுள்ள கன்னிகை தான் உபத்திர காலத்து இரத்த சாட்சிகள். These wise virgins make up the tribulation martyrs. அடுத்து ஒருத்தவங்க இருக்காங்க. There is a next category. புத்தி இல்லாத கன்னிகை. the foolish virgins. அதான் நம்ம வெளிப்படுத்தல் 17 அதிகாரத்துல வாசித்த அந்த மிருகத்தின் மேல் இருக்கிற ஸ்திரீ.
That is the woman seated on the beast that we read in Revelation chapter 17. நான் மறுபடியும் சொல்கிறேன், மத்தேயு 25 அதிகாரத்துல இயேசு ரெண்டு கன்னிகைகளை குறித்து பேசுகிறார். Once again I repeat, in Matthew chapter 25 Jesus speaks of two types of virgins. ஒன்று புத்தியுள்ள கன்னிகை. One is the wise virgin. அவங்க வந்து உபத்திர காலத்து இரத்த சாட்சிகள். They are the tribulation martyrs. அதாவது பி குரூப் சபை. That is the B group church. அடுத்து புத்தி இல்லாத கன்னிகை. Next, foolish virgins. அவங்க வந்து அந்தி கிறிஸ்துவை பின்பற்ற போறவங்க. They are going to follow Antichrist. வெளிப்படுத்தல் 17:3 வாசித்தபடி அந்த மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற ஸ்திரீ. As we read in Revelation chapter 17 verse 3, the woman seated on the beast. அவங்களும் விசுவாசிகள் இருப்பாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க இருப்பாங்க. Among them too will be believers who are anointed. ஏன்னா அவங்களுக்கு இரத்த சாட்சியா மரிக்க முடியாது. For they could not die as martyrs. அதான் எரேமியா கேக்குறாரு, காலாட்களோட ஓடும்போதே உன்னை இலக்கிய பண்ணினார்களானால். That is what Jeremiah asked. If you ran with the footmen and they wearied thee, குதிரைகளோடு எப்படி ஓட போகிறாய்? how can thou contend with horses? சமாதானம் உள்ள தேசத்திலே அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? If in the land of peace wherein thou trustest, then how will thou in the swelling of Jordan? கிருபையின் காலத்திலே தேவசமூகத்துக்கு வர முடியவில்லையே. And in this dispensation of grace, you were not able to come to God's presence. கிருபையின் காலத்திலே உபவாசிக்க முடியவில்லையே. In this dispensation of grace, you were not able to fast. ஒரு நாள் ரெண்டு நாள் உபவாசம் எடுக்க முடியாத தேவனுடைய பிள்ளையே, O child of God, who were not able to fast for 1 or 2 days. ஒரு இரவு ரெண்டு இரவு தேவசமூகத்தில் விழித்திருந்து ஜெபிக்க முடியாத தேவனுடைய பிள்ளையே, O child of God, who were not able to stay awake in God's presence 1 or 2 nights. அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே எப்படி ஜீவிக்க முடியும்? How can you live in the days of Antichrist? அதான் எரேமியா கேட்கிறார். That is what Jeremiah asked. அப்ப அந்த சி குரூப் யாருன்னு சொன்னால், Then the C group is, அந்திகிறிஸ்துவை வணங்கிடுவாங்க. they will worship Antichrist. அவங்களுக்கு உபவாசம் எடுக்க முடியாது. They cannot fast. ஏன்னா இப்பவே எடுக்க முடியலையே. For now itself, they are not able to fast. கிருபையின் காலத்துல யாரும் நம்மள கட்டாயப்படுத்துறது இல்ல. In the dispensation of grace, none of us are being compelled. மனப்பூர்வமா தான் எடுக்கிறோம். Wholeheartedly we fast. ஒரு நாள் எடுக்க முடியல. We are not able to fast one day. நியமிக்கப்பட்ட ஜெபங்கள்ல உண்மையா இருக்க முடியல. We are not able to be faithful for the appointed prayers. தேவ பயம் இல்ல. We don't have fear of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்போ ஒரு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பிடிக்கணும், எத்தனை மணிக்கு போறீங்க? 5:30 மணிக்கு ட்ரெயின்னா 5 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவோம். Suppose you want to catch the Pandian Express, it departs at 5:30, then you'll be there in the station at 5. யாராவது ஒருத்தர் 5:35க்கு போவீங்களா? Will anyone go to the station at 5:35? நான் தாழ்மையா தயவா கேக்குறேன். With humility I'm asking you. ஒரு 5:35க்கு, At 5:35 ஒரு 5:40, or 5:40 ஒரு 6 or 6, போவோமா? will we go? இனி பிளைட்ல வெளிநாட்டுக்கு போறவங்களை எடுத்துக்கொள்ளுங்க. Now consider people who are flying abroad. வெளிநாட்டுக்கு போறவங்க 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் ஏர்போர்ட்ல இருக்கணும். People who are going abroad should be there in the airport 3 hours before schedule. அத நான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போனேன், நான் பிளைட் கிளம்பும் போது தான் போவேன். Why are you asking me to go 3 hours ahead? I'll go there only when the flight departs. போகக்கூடியவங்க யாராவது போன இடத்துல இருக்கீங்களா? Is there anyone in Ponnaguram who will go like that? அப்ப உலக பிரகாரமான காரியத்துல ஒரு ஒழுங்கு, ஒரு கிரமம் நம்ம என்ன செய்யறோம்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனுவல் எக்ஸாம் நடக்குது, 9 மணிக்கு பரீட்சை, 10 மணிக்கு பரீட்சை, எக்ஸாம் எழுதக்கூடிய பிள்ளை 10:05க்கு போவீங்களா? In the worldly things, we are with discipline and orderliness. Suppose you're writing an exam at 10 o'clock, will anyone go to the examination hall at 10:05? மல்கியா 1 அதிகாரத்துல கர்த்தர் கேட்கிறார். In Malachi chapter 1, the Lord asks, நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? If I be the father, where is mine honor? நான் உனக்கு எஜமான் என்றால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? If I be thy master, where is my fear? மல்கியா 1 அதிகாரம். Malachi chapter 1 verse 6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம்? அடுத்த வசனத்துல கீழே வாசிங்கன்னா கண் ஊனமானது. எத்தனை வசனம்? Verse 8. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். இதை நான் கேட்கல, சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். I have not asked such questions. It has been asked by the Lord of hosts. சேனைகளின் கர்த்தர் என்ன கேட்கிறாருன்னா, நீ இப்ப தேவ சமூகத்துல இருக்கிற மாதிரி உலகத்துல ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ இப்ப தேவசமத்துக்கு 1 மணி நேரம் லேட்டா வர்றீங்க, வராம இருக்கிறீங்க, ரெகுலரா வராம இருக்கிறீங்க. இதெல்லாம் உலகத்துல நீங்க செய்யற பிசினஸ்லயோ அல்லது வேலை ஸ்தலத்திலயோ படிக்கிற இடங்கள்லயோ செய்தால் அங்க இருக்கிற பிரின்சிபல் உங்க முகத்தை பார்ப்பாங்களா? உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்களா?
அப்படின்னு சேனையிலும் கர்த்தர் கேட்கிறார். The Lord of hosts asks, if you are behaving like this in my presence, you come an hour late, or at times you do not come to the meetings, you skip meetings. If you do the same thing in the place where you work, in your business, or in your schools and colleges, will the principal there smile at you happily? இயேசு சொல்லுகிறார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். Jesus says, render unto Caesar that which belongs to Caesar, and unto God that which belongs to God. அதே இயேசு சொல்லுகிறார், கிறிஸ்தவ ஜீவிதத்துல ஒரு ஃபார்முலா இருக்குது. That same Jesus says that there is a formula in Christian life. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. பிசினஸ் ஃபர்ஸ்ட், படிப்பை ஃபர்ஸ்ட், இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு ஆண்டவரை கடைசில தள்ளிடாதீங்க. Having your business or things in this world or your education first, and don't push the Lord to the last place. ஏ குரூப் ஒருபோது இதை செய்ய மாட்டாங்க. A group people will never do these things. பி குரூப் and சி குரூப் செய்வாங்க. People belonging to B and C groups will do this. அப்படி அவங்க செய்யறதுனால தான் பி குரூப்புக்கே வந்தாங்க. Because they do like that, they have come to the B category. அப்ப பி குரூப்ல ரத்த சாட்சியா மரிக்க முடியாதவங்க, பலம் இல்லாதவங்க, அவங்க அந்திக்கு வணங்கிடுவாங்க. அதான் மிருகத்தின் மேலே இருக்க ஸ்திரீ. And those people who belong to B group, they are not able to fast, means they will be able to follow the Antichrist, and then they will be the woman seated on the beast. நான் பிதாவை நோக்கி இந்த கூட்டத்தின் முடிவுல கெஞ்சுகிறேன். At the end of this meeting, I beseech unto the Father. இந்த பொன்னகரத்துல காணப்படுகிற ஒருவராயிலும் ஒரு குடும்பமாயிலும் பி குரூப்ல சி குரூப்ல இருக்கவே கூடாது. Not even one person or one family found in Pernagram should be found in the B or the C group. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். Jesus comes soon. அப்ப இயேசு வரும்போது எல்லா குடும்பமும் காலியா இருக்கணும். Therefore when Jesus comes, all the houses should be empty. எல்லா வீடும் காலியா இருக்கணும். All the houses should be vacant. அவருடைய வருகையில எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படணும். All should be taken up in his coming. அப்படியானால் சரீரமாகிய சபையா நம்ம மாறணும். If that be so, you have to become the church, the body. அப்ப கண் என்கிற விசுவாசி கையை பார்த்து நீ எனக்கு வேண்டாம், உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லக்கூடாது. Then the eye believer should not look unto the hand believer and say, I'm not able to adjust with you, so I don't need you. இப்ப நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிங்கத்தை போல ஆட்கள் இருக்காங்க. Before we were saved, we certain of us were like lions. அடுத்து கரடியை போல ஆட்கள் இருக்காங்க. And some were like bears. அவ்வளவு பயங்கரமான சுபாவத்தோட நம்ம இருந்தோம் கடந்த நாட்கள்ல. Such cruel were our natures in those days. ஆனா பல்வேறு நிலவரத்துல காணப்பட்ட நம்ம இந்த சபையில் ஆண்டவர் கொண்டு வந்தார். Even though we were in various positions and conditions, yet God brought us to this church. ஏசாயா 11 அதிகாரத்துல படிக்கிறோம். In Isaiah chapter 11 we read, சிங்கம், ஆட்டுக்குட்டி, ஓநாய், நரி எல்லாம் ஒரு இடத்துல தங்கி பழகணும். And a lion, a goat, bear and fox, everything should come together. நான் சிங்கம், I am a lion. நரியை என் பக்கத்துல வராத. Fox should not come near me. கழுதையை என் பக்கத்துல வராத. Ass, don't come near me. நான் சிங்கம். I am lion. அப்படி இருந்தால் நம்ம பி குரூப்ல சி குரூப்ல போக வேண்டிய சூழ்நிலை வரும். If we be like that, then we will either have to go to B or C group. அப்ப சரீரமாகிய சபையில என்னன்னு சொன்னா அங்க பிரிவினை இல்ல. And in the body, the church, there is no schism. இப்ப 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்துல வசனத்தை வாசிங்க. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்று சொல்லக்கூடாது. In 1 Corinthians chapter 12 it is written, the eye shouldn't say to the hand, I don't need you. அடுத்து 21 வசனம் 1 கொரிந்தியர் 12:21. 1 Corinthians chapter 12 verse 21. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. You should not say. நம்முடைய சரீரத்துல அப்படி செய்ய சொல்லாது. Our body won't say like that. அப்ப நாம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில வரணும்னா, if you want to come to the church, the body of Christ, வாசிங்க 27 வசனத்துல. in verse 27, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். இப்ப புரியுதா உங்களுக்கு? நாம ஒவ்வொருத்தரும் தனித்தனி அவயம், அதே வேளை கிறிஸ்துவுடைய சரீரம், மறக்க கூடாது. Now are you able to understand? Every one of us are members in particular and the body of Christ as a whole. அப்ப என்ன செய்யணும்னா, The thing we have to do, முதல் கண்டிஷன் பிரிவினை இருக்க கூடாது. first condition is that there should be no schism. இரண்டாவது ஒன்றை குறித்து ஒன்று கவலைப்படணும். And second, one member should have a concern or a burden about the other member. அதை தான் அடுத்த வசனத்துல படிக்கிறோம். That's what we read in the other verse. 26 வசனத்துல Verse 26. ஒரு அவயம் பாடுபட்டா எல்லா அவயம் கூட சேர்ந்து பாடுபடும். When one member suffers, all the members will suffer along with it. அதான் கால்ல முள்ளு குத்துனா கண்ணு கலங்கும்னு சொன்னேன். That's what I said. When there is a thorn pricking the leg, the eye should turn misty. கை எடுக்க போகும். The hand should go forward to remove it. அதோட அர்த்தம் என்ன? What does it mean? ஒரு விசுவாசி வியாதிப்பட்டால், Suppose a believer falls sick, மற்ற எல்லா விசுவாசிகளும் ஜெபிச்சு உதவி செஞ்சு அவருடைய வியாதி படுக்கையிலிருந்து வெளியில வர்றதுக்கு உதவியா இருக்கணும், பாடுபடணும்.
the other believers should support that believer by praying and helping also, so that that believer comes out of his sickness. யாருக்காயிலும் எந்த கஷ்டமா இருந்தாலும் Be it any suffering, எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைத்து அந்த கஷ்டத்துல இருந்து அவங்களை வெளியில கொண்டு வரணும். all of you should come together, cooperate and bring that person out of the problem. ஒருத்தருடைய பலவீனத்தை குறித்து, ஒருத்தருடைய வியாதியை குறித்து, ஒருத்தருடைய தோல்வியை குறித்து மற்றவங்க கவலைப்பட்டு தேவ சமூகத்துல நிக்கணும். And having a concern and a burden about the weakness, failures and sickness of the other person, we have to stand in God's presence. இது பாவி, இது குற்றவாளி, இந்த ஆளு இப்படின்னு சொல்லி கல்லெறிய கூடாது. Saying he is a sinner, this person is like this, saying so, you should not hurl stones at them. ஆனா பெருமை உள்ளவர்கள் செய்வாங்க. But people with pride will do that. அப்படி கல்லெறிவாங்க. They will stone. என்ன பரிசுத்தவான்கள் மூடப்படும்போது 4:20. Numbers chapter 4 verse 20. ஆரோனும் அவன் குமாரரும் வந்து அவர்களில் அவனவனை அவனவன் செய்யும் வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் நியமிக்க கடவர்கள். அவர்களோ சாகாதபடிக்கு பரிசுத்தமானவைகள் மூடப்படும் போது பார்க்கிறதற்கு உட்பிரவேசியாமல் இருப்பார்களாக என்றார். அடுத்து கீழ உள்ள வசனங்கள் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தொடக்கூடாதுன்னு எழுதப்பட்டிருக்கு. In the following verses, if you read, you can find that you should not also touch it. தொட்டு செத்தவன் ஒருத்தர் இருக்கான், சொல்லுங்க பாப்போம். Can you name the person who touched and died? ஊசா. It was Uzzah. பெட்டியை தொட்டான், செத்துட்டான். He touched the ark and died. எட்டி பார்த்தபோது அடித்ததை நம்ம ஏற்கனவே வாசித்தோம். We already read about the person who looked into it. எத்தனை பேரு? How many people? 50,070. 50,070. ஒரே அடி. With one stroke. இது எதை காட்டுகிறது? What does it show? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய ஜீவியத்துல அவங்க குடும்பத்துல நடக்கிற விஷயத்துல அடுத்தவங்க போய் எட்டி பார்க்க கூடாது, தொட போக கூடாது, தலையிட போக கூடாது. In the life and in the family of an anointed people of God, person of God, there might be something, but the other person should not go to look into it or touch it. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. இப்போ நிதானித்துக் கொள்ளுங்க. Now examine. இந்த சபை ஒரு பெரிய ரகசியம். This church is a great mystery. இந்த ரகசியத்துல, in this mystery, இந்த பெரிய ரகசியத்துல, in this great mystery, இதுவரைக்கும் நாம் சரீரமாகிய சபையில ஒரு அவயமா இருந்தோமா? Till now, were we a member of the church, the body of Christ? இல்ல நான் ஒரு 20 வருஷமா இந்த இடத்துல கூட்டத்துக்கு வர்றேன், ஆனா என் பக்கத்துல உட்கார்ந்தவங்க பேர் கூட எனக்கு தெரியாது, அவங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாது, அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறோமா? Or are we saying for 20 years I'm coming to this church to attend meetings, but I do not know the person and the name of the person who is seated next to me? அடுத்து அந்த உபத்திர காலத்து இரத்த சாட்சிகள் தான் சபையில பி குரூப். And the tribulation martyrs are the B group in the church. மூன்றாவது ஒரு குரூப் இருக்குது. There's a third group. அதான் வெளிப்படுத்தல் 17 அதிகாரத்துல வாசித்தோம். And we read about that in Revelation chapter 17. அந்தி கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய சபை. The church which will follow Antichrist. ஒரே ஒரு வசனம் வாசித்துருவோம். Just one verse. இப்ப நீங்கலாம் நினைக்கலாம் அந்தி கிறிஸ்து இனிமேல் தான் வர போறான்னு. You might be thinking Antichrist will come only after this. ஒரு மனிதனாக, ஒரு உலக தலைவனாக அந்தி கிறிஸ்து இயேசுடைய ரகசிய வருகை பிற்பாடு தான் வர போறான். As a man, as a world leader, he will emerge only after the secret coming of Lord Jesus. ஆனா அவனுடைய ஆவி, but his spirit, இப்போது சபைக்குள்ள இருக்குது. is found in the church right now. இப்போது இந்த உலகத்துல இருக்குது. It's found in the world now. அந்த ஆவி இப்ப எனக்குள்ள புகுந்தாச்சுன்னா, if that spirit enters into me, நான் பெருமையானவங்களை பேசுவேன். I will speak great swelling words. மற்றவங்களை தூசித்துக் கொண்டே இருப்பேன். I will be blaspheming or cursing others. என் வாயில நல்ல வார்த்தைகள் வராது, கிருபையுள்ள வார்த்தைகள் வராது. Gracious words will not proceed out of my mouth. அவங்க பாவி, இவங்க பாவி, அவங்க குற்றவாளி, இவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டு இருப்பேன். I'll be saying that person is a sinner, this person is a sinner, that person has done the mistake and this person is at fault. 1 யோவான் 4 அதிகாரம் 3 வசனம். 1 John chapter 4 verse 3. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. இப்போதும் உலகத்தில் இருக்கிறது. Even now is it in the world. அப்ப அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி யாருக்குள்ள பிரவேசிக்குதோ, when the spirit of Antichrist enters a person, அதான் சபைக்குள்ள இந்த பி குரூப்புக்குள்ள சி குரூப்புக்குள்ள புகுந்துறான் அந்த ஆவி. and in this church this spirit enters into the people who are in the B and C groups. அவங்க தங்களுடைய குறைகளை பத்தி சிந்திக்கவே மாட்டாங்க. They will never think about their shortcomings. தங்களுடைய குடும்பத்தினுடைய பூரணத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. They won't be worried about the perfection of their family. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? Who shall understand his errors? சார் ஐசக் நியூட்டனை பார்த்து நிருபர்கள் கேட்டாங்க. And reporters had interviewed Sir Isaac Newton. நீங்க கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள்ல மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எது? Which is the greatest of all your inventions? அப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னார்? Do you know what he answered? உலக பிரகாரமா எத்தனையோ கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் ஒரு சயின்டிஸ்ட். He was a scientist and found so many things in this world. நிருபர்கள் எதிர்பார்த்தாங்க அவர் அதுல ஏதாவது ஒன்னு சொல்லுவார்னு. The reporters expected that he will be telling any one among those. ஆனா அவர் சொன்னது என்ன தெரியுமா? But do you know what he said? நான் பாவி என்பதை, எனக்குள் இருக்கிற பாவத்தை நான் கண்டுபிடிக்க என் தேவன், என் இயேசு எனக்கு உதவி செய்தார்.
அதான் நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புல மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. My God, that is my Jesus had helped me to understand my sins and that I'm a sinner. That is the greatest of all my inventions. ஒவ்வொருவரும் தங்களுடைய ஜீவியத்தில் உள்ள பாவத்தை கண்டுபிடிக்கணும். Everyone should find out the sins in their life. அதான் இயேசு சொல்றாரு, உன் கண்ணுல உத்திரம் இருக்குது, ஆனா உன் சகோதரனுடைய கண்களில் உள்ள துரும்ப நீ பார்க்கிறாயே, எடுத்து போட வகை பார்க்கிறாயே. That is what Jesus says. There is a great beam in your eye and trying to remove the mote that is in the eye of thy brother. நாம் முழங்கால் படிடுவோம். Let's come on. முடிந்தவங்க முழங்கால் படிடுங்க, கட்டாயம் இல்ல. Those who can, please come upon me. நான் இப்ப ஜெபிக்க போகிறேன். I'm going to pray now. பிதாவை நோக்கி கெஞ்ச போகிறேன். I'm going to beseech the Father. ஆண்டவரே, நீர் பல்வேறு மார்க்கங்கள்ல இருந்து, பல்வேறு எதிர்ப்புகள் மத்தியில இருந்து, பல்வேறு நிலவரங்கள்ல இருந்து உம்முடைய ஜனத்தை வேறு பிரித்து இந்த சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்தீர். From various religions, from various positions and also from various problems and difficulties, you brought your people to this truth. என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்தீர்? For what purpose did you bring them here? எப்படியாயிலும் உம்முடைய ரகசிய வருகையில ஒரு மணவாட்டி சபையாக உமக்கு முன்பாக நிற்க வேண்டும். Somehow, as a bridal church, they must stand before you in your secret coming. அந்த சரீரமாகிய சபையாக மாற வேண்டும். They have to become the church, the body. கைவிடப்பட்டு உபத்திர காலத்து இரத்த சாட்சியா மாறுறதுல உமக்கு விருப்பம் இல்ல. You do not like them to be left behind and to become a tribulation martyr. அதே வேளை கைவிடப்பட்டு அந்தி கிறிஸ்துவ வணங்கி அந்த மிருகத்தின் மேல ஏறி இருக்கிற ஸ்திரியாக சபையாக மாற நீர் விரும்பவில்லை. Similarly, you did not like your people to be left behind and also not to be martyred, but to follow Antichrist and sit, that's like the woman on the beast. இந்த கூட்டத்தின் முடிவில பிதாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். At the end of this meeting, we beseech the Father. பரலோகத்தை நோக்கி கெஞ்சுகிறோம். We beseech unto heaven. எங்களில் ஒருவரும், None of us, இந்த சபையில காணப்படுகிற ஒருவரும், none found in this church, பி குரூப்பில் அல்ல, not in the B group, சி குரூப்பில் அல்ல, not in the C group, ஆண்டவரே உம்முடைய ரகசிய வருகையில எடுத்துக் கொள்ளப்படுகிற ஏ குரூப்ல, அந்த குரூப்ல காணப்பட உதவி செய்யும். help us so that we be found in the A group, which will be found in your coming. அதற்கு அவங்களுக்கு தேவை இந்த சபையை பற்றி அந்த பெரிய ரகசியத்தை ஜனங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். And for that cause, the people in the church must understand the great mystery of this church. உம்முடைய சமூகத்தை கனம் பண்ணக்கூடியவர்களாய் மாற்றும். And make them to honor your presence. ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். Let me tell you one thing. பாபிலோன்ல ஜீவித்த தானியேலை எல்லாரும் தயவு செய்து நோக்கி பாருங்க. All of you please look unto Daniel who lived in Babylon. ஜெபித்தால் சிங்கத்தின் கெபில தூக்கி போடுவோம். If you pray, we will cast you into the den of lions. ராஜாவை தவிர வேற யாரையாவது வணங்கினா, வேற யாருடைய நாமத்தையா உச்சரித்தா சிங்கத்தின் கெபில தூக்கி போடுவோம். If you worship someone else instead of the king, or if you call upon the name of someone else instead of the king, you will be cast into the den of lions. அந்த வாலிபனை நோக்கி பாருங்க. Look unto that young man. அவனுடைய வைராக்கியத்தை நோக்கி பாருங்க. Look unto his zeal. நான் மரித்தாலும் மரிப்பேனே அல்லாமல் I will perish, என்னுடைய ஜெப ஜீவியத்தை நான் நிறுத்த மாட்டேன். but will not suspend my prayer life. பலகணிகள் திறந்திருக்க, Windows were open. எப்போதும் போல ஜெபித்து Prayed as usual. சிங்கத்தின் கெபிக்குள்ள அவனை தூக்கி போட்டாங்க. They cast him into the den of lions. அந்த தானியேலுக்கே That Daniel, பரலோகத்துல in heaven, ஆண்டவர் புதிய வானத்தை தான் கொடுக்க போறார். God is going to give him only new heavens. அதை பார்க்கலும் மேன்மையான ஒரு இடத்துக்கு தான் கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். The Lord has called you and me for a better place than that in heaven. அப்படியானால் தானியேலை பார்க்கலும் ஒரு மேன்மையான பக்தி வைராக்கியம், ஜெபத்தின் அக்னி, ஒரு ஜெப ஜீவியம் நமக்கு தேவையாயிருக்கிறது. If that be so, we need a greater zeal and also a prayer life than Daniel. தயவு செய்து உங்களுடைய பலவீனத்தை யாரும் பார்க்காதீங்க. I request everybody, don't look at your weakness. எனக்கு இவ்வளவு வியாதி இருக்குது, இவ்வளவு பலவீனம் இருக்கு, தேவ சமூகத்துல இருக்க முடியுமான்னு யோசிக்காதீங்க. Don't say I'm so weak, I'm having sicknesses, can I stay in God's presence? குடும்ப சூழ்நிலையை பார்க்காதீங்க. Don't look at the circumstances in your வேலை family. சூழ்நிலை, காலேஜ் சூழ்நிலையை பார்க்காதீங்க. Don't look at the situations where you work and college. தேவனுடைய சிங்காசனத்தை நோக்கி பாருங்க. Look onto the throne of God. சியோனையும் எருசலேமையும் நோக்கி பாருங்க. Look onto Zion and Jerusalem. இதோ அங்கிருந்து ஒரு அக்னி இறங்கி வருகிறது. Behold, a fire descends from there. ஒவ்வொருவருக்குள்ளும் ஜெப ஆவியை ஆண்டவர் இப்போதே அக்னியாக வைக்கிறார். Right now the Lord is spreading a spirit of prayer into everyone like fire. கவனிங்க. Listen. இயேசு சொல்லிட்டார். Jesus said, மனுஷரால் இது கூடாததுதான். this is impossible with men. இந்த வாழ்க்கை வாழ என்னாலும் முடியாது, உங்களாலும் முடியாது. I cannot live such a life and you too cannot live such a life. ஆனால் நம்மை அழைத்த தேவனால் எல்லாம் கூடும். But it's possible for God who called us.
நம்மை ஜெப வீரர்களாய் மாற்ற தேவனுக்கு முடியும். It's possible for God to convert us as prayer warriors. நம்மை இயேசுவின் ரகசிய வருகைக்கு தகுதிப்படுத்த சரீரமாகிய சபையாய் மாற்ற தேவனுக்கு கூடும். It is possible for God to convert us as a church, the body of Christ, and make us worthy to be found in His secret coming. ஆகவே நான் மிகுந்த மனத்தாழ்மையோடு தயவா கேட்கிறேன். Therefore, with great humility of mind, I humbly ask you. முதல்ல இந்த ஜீவியத்தை வாஞ்சிங்க. First, desire such a life. நம்ம ஜீவிக்கிறோமோ ஜீவிக்க முடியுதோ முடியலையோ அது ரெண்டாவது விஷயம். We might be able to live or not, that's a second matter. இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுங்க. Just submit or surrender yourselves to these words. ஆண்டவரே நான் சரீரமாகிய சபையா மாறணும். Lord, I have to become the church, the body of Christ. சோமா எக்லீசியாவா மாறும். I have to become Soma Ecclesia. நான் அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு போக கூடாது. I should not go to the reign of Antichrist. என் பிள்ளைகள் அதிகமா நேசிக்கிறேன். I love my children very much. என் குடும்பத்தை அதிகமா நேசிக்கிறேன். I love my family very much. ஒருவர் கூட கைவிடப்பட்டு போக கூடாது. Not even a single person should be left behind. எப்படி ஆயிலும் Somehow. எக்காலம் தொனிக்கும் போது And when the trumpet calls, நாங்கள் எல்லாரும் பறந்து போக வேண்டும். all of us should fly away. அதுக்கு ஒரு ஜெப ஆவி தேவை. And for that we need a spirit of prayer. அதை வாஞ்சிப்போம். Let us desire it. அதை கேட்போம். Let us ask. இப்போதே எல்லாரும் மேல அந்த ஜெப ஆவி வந்து இறங்குகிறது. Right now the spirit of prayer is descending on everybody. ஜெப ஆவி அருளும் தேவா, ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே. ஜெப சிந்தை தாரும் தேவா, ஜெயித்து நான் நம்முடன் வீட்டிடவே. ஜெப சிந்தை தாரும் தேவா, ஜெயித்து நான் நம்முடன் வீட்டிடவே. ஜெப ஆவி அருளும் தேவா, ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே. ஜெப ஆவி அருளும் தேவா, ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே. ஜெப சிந்தை தாரும் தேவா, ஜெயித்து நான் நம்முடன் வீட்டிடவே. ஜெப சிந்தை தாரும் தேவா, ஜெயித்து நான் நம்முடன் வீட்டிடவே. ஜெப ஆவி அருளும் தேவா, ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே. ஜெப ஆவி அருளும் தேவா, ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே. ஜெப சிந்தை தாரும் தேவா, ஜெயித்து நான் நம்முடன் வீட்டிடவே. 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 வானத்தை கிழித்து ஒரு அக்னி நம்ம மத்தியில இறங்கி வருது. தயவு செய்து வாஞ்சிக்கிறவங்க ஒப்பு கொடுத்து இந்த பாட்டை பாடுங்க. மண்ணிலே வாழ்ந்திடும் நாள் வரையோ கண்ணீரை தண்ணீரை ஊற்றிடுவே. மண்ணிலே வாழ்ந்திடும் நாள் வரையும் கண்ணீரை தண்ணீரை ஊற்றிடுவே. உன்னதா உந்தனின் மனம் இறங்கி விண்ணப்பம் கேட்டினை அசைத்து. உன்னதா உந்தனின் மனம் இறங்கி விண்ணப்பம் கேட்டினை ஆசீர்வதிய. மண்ணிலே வாழ்ந்திடும் நாள் வரையோ கண்ணீரை தண்ணீராய் ஊற்றிடுவே. மண்ணிலே வாழ்ந்திடும் நாள் வரையும் கண்ணீரை தண்ணீராய் ஊற்றிடுவே. உன்னதா உந்தனின் மனம் இறங்கி விண்ணப்பம் கேட்டென்னை ஆசீர்வதிய. 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 அல்லேலூயா. ஒரே ஒரு நிமிடம் ஒரு காரியத்தை யோசியுங்கள். உங்களுடைய குடும்பத்துல உங்க வீட்டுல இருக்க பிள்ளைங்க, அந்த வாலிப பிள்ளைங்க, அந்த ஒரு தானியல் அங்க கிடைச்சா போதும், தேசத்தையே உங்க பாதத்துக்கு கீழே கொண்டு வரலாம். பாபிலோன் சாம்ராஜ்யமே திரும்பினது, மேதியா பெர்சியா சாம்ராஜ்யமே தேவனுடைய பக்கம் திரும்பினது, ஜீவனுள்ள தேவனுடைய பக்கம் திரும்பினது.
ஆகவே நம்முடைய குடும்பத்துல ஒரு தானியல் கிடைச்சா போதும், நம்முடைய சபையில ஒரு தானியல் கிடைச்சா போதும். கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஜெப ஆவியை இப்போதே அனுப்புகிறார். ஜெப ஆவி அருளும் தேவா, ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே, ஜெப ஆவி அருளும் தேவா, ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே, ஜெப சிந்தை தாரும் தேவா. ஹalleluya. ஜெயித்து நனம் ஜெயித்து நம்முடன் வீட்டிடவே, ஜெபாவி அருளும் தேவா, ஜெப தீபம் என்னிலும் இருந்திடவே, ஜெபாவி அருளும் தேவா, ஜெப தீபம் என்னிலும் இருந்திடவே, ஜெப சிந்தை தாரும் தேவா, ஜெயித்து நம்முடன் வீட்டிடவே, 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 ஜெப சிந்தை தாரும் தேவா, ஜெயித்து நம்முடன் வீட்டிடவே.